ஐநெறி அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி. செம்மை வெளியீட்டகத்திலிருந்து வெளிவர இருக்கும் ஐநெறி நூல் குறித்து பகை நீங்கள் என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களுடன் ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் செவ்வேள். அனைவருக்கும் வணக்கம். ஐநெறி என்கிற நூல் வெளியிடப்படுவதன் தொடர்பாக அந்த சில தலைப்புகளை நம்ம தொடர்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பகை நீங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே உரையாடுவதற்காக நம்மளோட ஆசான் இணைந்திருக்கிறார். ஆசான் வணக்கம். வணக்கம் செவ்வேள். வணக்கம். இந்த பகை நீங்கள் அப்படிங்கிறது ஒரு புதிய தலைப்பா இப்ப இந்த நூல்ல வெளிவரப்போகுது அப்படிங்கிறதுனால இது ஏற்கனவே நீங்க பல இடங்கள்ல பல உரைகள்ல சொல்லியிருக்கீங்க. கலங்காதரு அஞ்சாது அப்படிங்கிற மாதிரிலாம் பழைய உரைகள்ல சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் செம்மை கருத்துக்களை உள்வாங்கி ஆரம்பிச்சது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து இந்த உரைகள்ல இருந்து நம்ம பாக்குறப்ப பொதுத்தளத்துல மரபு பள்ளி இதுல எல்லாம் இருக்கிற உரைகள் எல்லாம் பாக்குறப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க உடல் தொல்லைகள் அதுக்கான தேர்வு எடுத்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமீப காலமா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3-4 வருடங்களா உணர்ச்சிகள் மனதை நெறிப்படுத்தக்கூடிய கருத்துக்களா நிறைய வந்துட்டு இருக்கு. அதுவும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு உறவின் ஆளுமை அப்படிங்கிற ஒரு நூல் வந்தது. அது ஒரு வகுப்பா நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து அது ஒரு நூலா வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஆசான் பள்ளி முன்னெடுப்புல மாணாக்கர் கூட்டங்களிலையும் இல்ல கொள்கைகளில் இவங்களுக்கும் சேர்த்து தொடர்ந்து வகுப்புகள் மனம் இல்ல உறவு இல்ல எப்படி வாழ்க்கையை நெறிப்படுத்துறது அப்படிங்கிறதுதான் தொடர் வகுப்புகளா இருக்கு. இப்போ இதுல பகை அப்படிங்கிற சொல் நீங்க சில உரைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. குடும்பத்துக்குள்ளேயே பகை இருக்கு, எங்க பார்த்தாலும் பகை இருக்கு, எதுக்கு அப்படி பகை உணர்ச்சி அதிகமா இருக்கு. நான் இப்ப என்னோட சிறு வயதுல பார்த்தோம்னா பசங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுப்போம் பள்ளிக்கூடத்துல அப்படிங்கிறது அது அடுத்த நாளே சேர்ந்துருவோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்துல இருந்து பகை, அப்பா காலத்துல இருந்து பகை, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகள், மற்ற உணர்ச்சிகள், குற்ற உணர்ச்சி, ஏகப்பட்ட பிறழ்ச்சி, இதெல்லாமே தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எந்த பகை நீங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி உடல் சம்பந்தமா உரையாட ஆரம்பிச்சீங்க. நீங்க ஒரு காலகட்டத்துல அந்த கேள்விகள் அநேகமா செம்மை மனம் நினைக்கிறேன் ஒரு உரையில கூட சொல்லியிருப்பீங்க. என்னை நோக்கி தீர்வுகளை தேடி வரக்கூடிய கேள்விகள் முதல் சில ஆண்டுகள் உடல் நோய் சம்பந்தமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப சமீப காலங்கள்ல மனசிக்கல் அது மனநோய் தொடர்பாக தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்து மாத்திரை நெறிப்படுத்தணும் மனதுல. அதுவும் இப்ப குறிப்பா நான் சொல்லணும்னா இந்த வகுப்புகள்ல நடக்கிறப்ப ஆக்கை கலன் மன்னனே அப்படிங்கிற ஒரு அருமையான மறைமொழி கூட வழங்கப்பட்டது நமக்கு. ஸோ இந்த மாற்றம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல தொடங்கலாமாங்கண்ணா? அப்படியே தொடங்கலாம் செவ்வேள். இந்த கேள்வியில் நீங்க குறிப்பிட்ட ஒரு 7 ஆண்டுகள் சில மாற்றங்களோட இருக்கு, படிநிலை வளர்ச்சிகளோட இருக்கு. தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த கருத்துகள் மீது நாட்டம் வந்ததை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். 13 ஆண்டுகளுக்கு முன்பு நேரத்தால 2012 என்னுடைய வாழ்க்கையில ஒரு புரட்டி போடு மாற்றம் நிகழ்து. அதுதான் இறைவனது அம்மையப்பரது அரவணைப்பு நிகழ்ந்த ஆண்டு. அந்த காலத்துல நான் மிக பெரிய பொருளாதார சரிவு, வீழ்ச்சி, கையேறு நிலை மற்றும் உடன் இருந்தவர்கள் வழியாக இருந்த பல்வேறு நெருக்கடிகள், அவமதிப்பு, எதிர்பாராவை நம்ம நம்பிக்கைக்கு முற்றிலும் மாறானவை எல்லாம் நிகழ்ந்தது அதே காலம்தான். அதாவது எப்போ இறைவன் அரவணைக்கிறானோ அதனை ஒட்டி அதற்கு பின்னர்
கடும் துயரங்களும் வேதனைகளும் தான் வந்தது. அது என்னன்னா, அது ஒரு உழி போன்றதுதான். இருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. செல்வம் அழிந்தது. அதுவரை இருந்த மனிதர்கள் அல்லது உறவு என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் ஒழிந்து போறாங்க. அப்படி ஒரு புயல் வீசிட்டு இருக்கு. சூறை புயல் கூட இல்ல. சூறை புரட்டி வேர்கள் எல்லாம் பறிச்சு போடுது. அந்த காலத்துல தான் நான் வந்து இன்னும் சொல்லப்போனா இறைவனோட அரவணைப்புக்கு சற்று முன்பு நான் தஞ்சை கோயிலுக்கு போற வழக்கம் வரத் தொடங்கிடுச்சு எனக்கு கொஞ்சம். அப்ப கூட கரூரார் சந்நிதிக்கு தான் போவேன். அவர் ஒரு வாழ்ந்த மனிதர் என்ற அடிப்படையில ஒரு மதிப்பு. மற்ற எந்த உருவங்கள் மீதும் அங்க இருந்த திருவுருவம் மீதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு வாழ்ந்த மனிதர், மக்களுக்கு நன்மைகளை எடுத்துரைத்தவர். ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய எண்ணங்கள் அல்லது எனக்கு அப்பெல்லாம் எண்ணம் தான் தெரியும், சிந்தை பற்றிலாம் தெரியாது. எண்ணங்களோ அவங்களுடைய ஏதோ ஒன்றோ அது புரியல, இருக்கா இன்னும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்போ அந்த கரூரார் சந்நிதியில பொதுவா மக்கள் வந்து ஒரு சிலர் அங்க தொடர்ந்து வருவது உண்டு. அங்க அமர்ந்து அவருடைய பாடல்கள் சிலது பாடுவாங்க அல்லது வேண்டுவாங்க. நான் போய் தனியா தான் எப்பவும் தனியா சேர்ந்துக்க மாட்டேன் கூட்டத்துல. ரொம்ப தள்ளி தான் உட்காருவேன். கிட்ட கூட போக மாட்டேன். ரொம்ப தூரமா இருட்டுல தனியா உட்காந்துப்பேன். அது ஒரு வேதனையை இறக்கி வைக்கிற இடம் போல இருந்தது அப்போ. அப்புறம் அப்ப எனக்கு இருந்தது மிக மோசமான நெருக்கடிகள். எனக்கு உரிய நெருக்கடிகளிலிருந்து மீட்டெடுக்கணும்ன்றதுதான் வேண்டுதலா இருந்தது. நான் அறிந்து இந்த கவலை இருக்கும், மனதில் இருக்கும். அது ஒரு வேண்டுதலா கூட இருந்திருக்கலாம். என்னை எப்படி வேண்டணும், என்ன வேண்டுதல்னா என்னென்னலாம் பெரிதா எனக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு நான் சொன்னது போல ஒரு வாழ்ந்த மனிதர், அவரோட ஏதோ ஒன்று இருக்க போய் தானே மக்கள் இப்படி எல்லாம் வர்றாங்க என்ற அளவுல தான் இருந்தது. அப்போ நான் என்னை அறியாமல் என்ன வேண்டிக்கிறேன் அப்படின்னா, தெளிவா வேண்டிக் கொண்டது அப்படின்னா ஒன்றுதான், சக மனிதர்களுடைய உடல் நோய்களையும் உள்ள நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் கொடு, அப்படி வேண்ட. அது ஒரு முறை இருமுறை இல்ல, நான் போகும்பொழுதெல்லாம் அதையே மனதுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் எனக்கே ஒரு கேள்வி எழுது, நாம இங்க எதுக்கு வந்தோம்? நம்மளே ஒரு புதைகுழியில இருக்கிறோமே, இது உதைக்க புதைகுழி இன்னும் ஆழப்படுது, மிதக்கவும் முடியல, உதைக்கவும் முடியல. இந்த நிலைமையில நம்ம என்ன வேண்டுறோம் அப்படின்னு கேள்வி எழுப்புறேன். ஆனா எனக்கு இந்த வேண்டுதல், சக மனிதர்களுடைய உடல் நோய்களையும் உள்ள நோய்களையும் தீர்க்க ஆற்றல் கொடுன்ற வேண்டுதலை எனக்குள்ள எண்ணி பார்க்கும் பொழுது இன்பமா இருந்தது. அது எனக்காக என்னை இதிலிருந்து மீட்டெடுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு வேதனை தான் இருக்கு. ஆனா இப்படி வேண்டும் பொழுது இன்பமா இருக்கு. அது எனக்கு பிடிச்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நமக்கு இப்பொழுதுமே அப்படிதான். இப்ப இன்னும் அது வளர்ந்துருக்குன்னு நான் சொல்லணும். எப்போ நமக்கு இன்பமோ அமைதியோ கிடைக்குதுன்னா, நம்ம ஏதாவது சூழலுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு தீர்வு தர வேண்டும்னு விரும்பும் பொழுது அப்பவே தொடங்கிடுது. அது ஒரு இன்பமா இருக்கு. சில வேளைகள்ல அதுவே அமைதி கொடுக்குது. எல்லாவற்றையும் மூடி புதைச்சிட்டு அது ஒரு அமைதியான ஒரு பெருங்கடல் போன்ற ஒரு மனநிலையை கொடுத்துரு. அதன் பிறகுதான் இறைவனுடைய அரவணைப்பு நிகழ்கிறது. அந்த நிகழ்ந்த பிறகு மிக கடுமையான சிக்கல்கள். பின்ன படிப்படியா அப்போ அதுக்கு பிறகுடைய கோயிலுக்கு போகும்பொழுது சந்நிதிக்கு போக தொடங்கிட்டேன். கரூரார் சந்நிதி போறதை நிறுத்திட்டேன். இறைவனே
வந்த அரவணைத்தான் என்பதை உணர்ந்த பிறகு மனித வழிபாடு வேண்டாம், அது என்னால அதை ஏத்துக்க முடியல. அவர் அதான் மதிப்பு மரியாதை இப்போ உண்டு. நம் முன்னோர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் பக்தியாக கூட எனக்கு இருக்கு. கரூரார் மீதுமே அது உண்டு, எனக்கு இப்பொழுதும் உண்டு மனதளவில். அப்ப நம்ம காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர், அப்பரடிகள், சுந்தரர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் மீதெல்லாம் நமக்கு பக்தியே இருக்கு. அதனால மனிதர்களா இருந்தவர்கள் மீது மரியாதை குறைவு இருக்கிறதெல்லாம் இல்லை. ஆனா யாரை வழிபட வேண்டும் என்பதுல தெளிவு கிடைச்சிருச்சு. இறைவனை வழிபடணும், முன்னோர் மீது ஒரு பக்தி இருக்கணும், பற்று இருக்கணும். பக்தினா அதுதான், ஒரு பற்று இருக்கணும். அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க நமக்காகன்றதுல ஒரு பக்தி வந்து விட்டது. அது இப்பொழுது இருக்கு, இன்னும் வளர்ந்திருக்கு. அதனால மனிதர்களாக இருந்தவர்கள் மீது மரியாதை குறைவுன்னு அதுக்கு பொருள் அல்ல. ஆனா வழிபட தகுந்தவர்கள் மனிதர்கள் அல்ல, இறைவன் தான் வழிபாட்டுக்குரியவன். அப்புறம் நான் அங்க ஆவுடையார் திருமேனி, அங்க ஆளரவம் இல்லாத பகுதிகளை தேடி சென்று அமர்றது வழக்கமாயிடுச்சு. அதன் பிறகு பணிகள், செம்மை நல பணிகள் தொடங்குறோம். அப்பெல்லாம் உடல் நலம் தொடர்பான சிக்கல்கள் நிறைய இருந்தது. அந்த காலத்துல நீரிழிவு பெரிய சிக்கலா இருந்தது. எங்க பார்த்தாலும் நீரிழிவு பற்றிய அறிவிப்பு, விளம்பரம், மக்கள் அச்சப்பட்டுட்டு இருக்காங்க. நீரிழிவு வந்துட்டா அவ்வளவுதான், மீட்க முடியாது, ஒவ்வொரு உறுப்பாக சிதைந்து போகும், மருந்துகளை எடுத்துக்கொண்டே ஆகணும், ஆனா எடுத்தாலுமே தீர்வு இல்லைன்றது சொல்லப்படுது. அப்ப முதல்ல நான் அதற்கு எதிராகத்தான் உரையாட தொடங்குறேன். அது பலருக்கு தெரியும். அது இந்த இனிப்புன்ற ஒரு ஆவணப்படம், நூல், கட்டுரைகள் எழுதுதல், அதுல மக்களுக்கு ஒரு பார்வை வருது. அப்புறம் உடல்நல வழிகாட்டல் வழங்க தொடங்குறேன். அது தில்லையில தான் தொடங்குது, சிதம்பரத்துல தில்லையில தான் தொடங்குறேன். அப்போ நிறைய பேர் என்ன ஒரு சக்கரை நோய்க்கான ஒரு மருத்துவ மாதிரி கூட பார்க்க தொடங்கிட்டாங்க. நிறைய எல்லா சிக்கல்களுக்கும் வருவாங்க, ஆனால் இது வழிகாட்டலுக்கு சிறந்த இடம் சர்க்கரை நோய்க்குன்ற என்ற அடிப்படையில் பார்த்தாங்க. அப்புறம் பல ஆயிரம் பேர் அதை இன்னைக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அந்த 12 ஆண்டுகள்னா 12 ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய முப்பொருள் கொள்கை கடைபிடிச்சு முற்றுமுழுதா விடுதலை அடைந்தவர்கள்னு பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. நிச்சயமாக நம்ம சுற்றத்திலே அவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வாய்ப்பு இல்லாமல் போனால் அதுல இருந்து மீண்டு வர முடியல என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்கு, இதை கடைபிடித்தா தீர்வு கிடைக்குது, அந்த ஒழுங்குகளை மீறிட்டே இருந்தா தீர்வு கிடைத்தாலும் நிலைக்கிறது இல்லை என்பது தெளிவா புரியுது. அப்ப அந்த ஒழுங்குகளை வேண்டி பெறுவது எனக்கு அடுத்த கட்டமாயிடுச்சு. அதற்காக தான் இந்த நம்ம உணவு, பொதுவா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்பதெல்லாம் ஒரு அறகுறையான ஒரு பார்வை என்பது புரியுது. ஏன்னா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், ஆனா அது சரி செய்வதற்கான சூழலை நம்ம கொடுக்கணும். அந்த சூழல்ல தான் ஒழுங்குகள் இருக்கு, ஒழுங்குகளுக்குள்ளதான் சூழல் இருக்கு என்பதனால நம்ம அந்த ஒழுங்குகளை எல்லாம் வேண்டி பெறோம். அப்பதான் முப்பொருள் கொள்கை படிப்படியா நமக்கு கிடைக்க தொடங்குது. இன்னைக்கு அது எவ்வளவோ ஆழமான கொள்கையா வளர்ச்சி அடைந்து பல நூல்களாக இருக்கு, பல மாணவர்கள் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு இதே காலகட்டத்தில் பொது நிகழ்வுகள் நிறைய நம்ம முன்னெடுக்கிறோம். செம்மை வழியா பிரண்டை திருவிழா பல ஆயிரம் பேர் கலந்து கொண்டாங்க. ஏறத்தாழ 4000 பேர் கலந்து கொண்ட நிகழ்வு, அதான் முதல் பெரு நிகழ்வு. அதன் பிறகு குப்பைமேனி திருவிழா, ஆனிரை திருவிழா இப்படி நடத்துறோம். மரபு கூடல் ஒவ்வொரு திங்கள் முதல் ஞாயிறு மரபு கூடல் சென்னையில நடக்குது, பெங்களூர்ல, பின்னர் கோவையில நடக்குது. இப்படி மக்கள் கூட்டமாக வர தொடங்குறாங்க. இப்ப என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு அந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு விடுதலை கிடைக்குது. முழுமையாக அல்ல, அது ஒரு புதைகுழின்னா புதைகுழியில இருந்து வெளியில இறைவன் மீட்டு எடுத்துட்டான்.
அப்போ இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்பொழுது என்னன்னா, இந்த ஒரு மனப்பதட்டம், எப்பொழுதுமே ஏதோ கவலையா இருக்கிறது என்பது இருக்கு. எனக்கு என்ன, பொதுவா என்னுடைய அது இயல்புன்னு சொல்லலாம், அல்லது இயல்புக்கு அப்பாற்பட்ட நிலை. இயல்புல இருக்க முடியாதது. என்னுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை என்னன்னா, இந்த சூழல்ல இருக்கிற இடர்கள அது சூழலோட இடர்ன்னு என்னால பார்க்க முடியாது. அது எனக்கு வராது. அது எனக்குமானதுன்னு மட்டும்தான் எனக்கு புரியும். வேற எப்படியுமே அது எனக்கு புரிஞ்சுக்க வராது. அப்பொழுதுல இருந்தே வராது. அதனால எனக்கே அது துயரமா தான் இருக்கு. இந்த பார்க்கும் பொழுது தூக்கம் வரலன்றாங்க, பசிக்கலன்றாங்க, அல்லது பசின்னா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எந்நேரமும் கவலையில இருக்கிறாங்க. கவலைய மறக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு பொருத்தமில்லாததை செய்றாங்க. இத பார்க்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை சூழல்லயுமே நான் இது எல்லாத்தையுமே பார்க்குறேன். எல்லாவற்றையுமே நான் உள்வாங்க வேண்டி இருக்கு. உள்வாங்காமல் என்னால இருக்க இயலாது. அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? சூழல் எப்படி இருந்தா நமக்கு என்னன்னா, அ என்னை நல்லா வச்சுக்கிறதுன்றது எனக்கு அது அது அமைந்ததே கிடையாது அப்படி. அப்ப தவிர்க்க இயலாமல் நம்ம வந்து அந்த மன நல சிக்கல்களை பற்றிய கேள்விகளுக்குள்ள போறோம். இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கேள்வியோடையும் காலையில எழுந்திரிச்சா அங்கதான் ஓடிடுறது. கோயிலுக்கு போயிடுறது. இது ஏன் நடக்குது? இது ஏன் இப்படி இருக்குன்ற கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக பதில் வருது. அதுதான் இந்த உரைநூல் தொகை. நம்ம வந்து உரைநூல்களே 4 நூல்கள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த உரைநூல்கள்ல தான் அகந்தை பற்றி முதல்ல இலக்கணம் வருது. பெருமை, பொறாமை, இச்சை, இது 3 தான் அகந்தை. அப்புறம் அது வருத்தம், கவலை, சோர்வு, துயரம், இது எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் வழங்கப்படுது. அதெல்லாம் நான் உரைகள்ல தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறேன். அது உள்வாங்கும் மக்கள் விடுபடுறதையும் நான் பார்க்குறேன். அந்த ஒரு சொல் எனக்கு போதுமானதா இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு கருத்து போதுன்றாங்க. அந்த உரையை நான் கேட்டுட்டே இருந்தேன். அது நான் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்றவங்க பார்க்குறேன். வந்து சொல்றாங்க. அந்த நூல்களும் நிறைய போகுது மக்கள்கிட்ட. உரைகளை நிறைய கேட்குறாங்க. அப்ப எனக்கு நான் ஏற்கனவே சொன்னபடிதான் அந்த ஒரு இன்பம் கிடைக்குது. அதாவது நமக்கு ஒரு ஒரு துயரம் ஒன்று குத்தீட்டி போல குத்துது. அதை பிடுங்கி தூக்கி போடுறது எளிதுதான். ஆனா இது ஏன் குத்துது? இதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி? அல்லது இப்படியெல்லாம் குத்துப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்ன்ற கேள்வி இருக்கு. ஆனா அது அவ்வாறான துயரங்கள் எல்லா சூழலில் உள்ள எல்லா மனிதர்கள் வழியாகவும் எனக்கு வரதான் செய்யுது. ஒதுங்கிறதுனா எங்க இருந்து ஒதுங்கிறது? மொத்தமா இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிறது தவிர வேற வழி கிடையாது. இந்த வாழ்க்கையில நான் இருக்கிறேன்னா இவ்வளவு சிக்கல்களை நான் உள்ள எடுத்துட்டு தான் இருக்க வரும் எனக்கு. இல்லைன்னா எனக்கு வாழ வராது. நான் போயிட வேண்டியதான். இந்த சிக்கல்களிலிருந்து தப்புவதும் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். ஆனா பொதுவாக மக்களுக்கு வந்து சிக்கல்களிலிருந்து வெளியேறணும் என்ற விருப்பம் தான் இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். சிக்கல்களுக்கு வெளியே வாழ்க்கை இருக்கு, உறுதியா இருக்கு. அது எனக்கு இல்லை. நான் இதிலிருந்து இன்னொன்னுக்கு போறேன்னா அங்கேயும் சிக்கல்களை தான் நான் உள்வாங்குவேன். இன்னொரு இடத்துக்கு போறேன்னா அங்க இருக்கிற சிக்கல்களை தான் நான் உள்வாங்குவேன். எந்த சிக்கலும் எந்த இடர்பாடு இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு மனித சமூகத்துல எங்குமே இல்லை. அப்படி ஒரு நிலையே இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு இதை விட அது மேம்பட்டது, அதை விட அது மேம்பட்டது என்ற முன்னேற்றத்துக்கான வழி இருக்கு. இப்போ நாம அந்த வழியை அவங்களுக்கு காட்ட வேண்டியிருக்குன்றது எனக்கு புரிந்தது. அது எனக்கு இன்பமா இருக்கு. அதுதான் இன்பமா இருக்கு. அதுல ஈடுபடுறதுதான். இப்போ 2015ஆம் ஆண்டு பெருமழை வருது. அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இது இந்த ஒரு ஊழி காலத்தின் தொடக்கம் இது.
என்று அப்போ இருந்த உரைகள் எல்லாம் அதை நம்ம சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம். அப்போ உடல் நோய் ஒருபுறம் கபம் மிகுந்து கட்டிகள் வரும், தோல் தொல்லைகள் வரும், புற்று கட்டிகள் வளரப்போகுது, கண் பார்வை இடர்பாடுகள் மிகுதியாக போகுது. இதெல்லாமே 2015க்கு பிறகு உரைகள்ல சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப கபம் மிக போகின்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடல்கள்ல பித்த குறைபாடு, பித்த சிதைவு ஏற்படும், கபம் தான் இனி அதிகரிக்கும். அப்போ நம்ம என்னன்னு வேண்டி பெற்று குப்பைமேனி திருவிழா நடத்துறோம். நிறைய குப்பைமேனி குடிநீர், குப்பைமேனி கொதிக்க வச்ச குடிநீர் அல்ல, குப்பைமேனிய நீர் அருந்தும் வழக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம். மருந்தா நிறைய கபநீக்கும் வழிமுறைகளை எல்லாம் பெற்று அதை கற்றுக் கொடுக்குறோம். அதுல இருந்து மீண்டு வர்றதை பார்க்குறோம். தோல் தொல்லைகள் 2017 தோல் தொல்லைகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் அது ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ அவற்றுக்கான தீர்வுகளை வேண்டி பெறுதல் என்பதுல போறோம். இப்படி 15க்கு பிறகு பார்த்தா உடல் நல கேடுகள் மிகுதியாயிற்று, மனநல சிக்கல்கள் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த இரண்டோடு ஊடாடுவதுதான் எனக்கு வாழ்க்கையாவே இருந்திருக்கு. இதற்கு இடையில எனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கான தப்பித்தல், அல்லது எனக்கான கொஞ்சம் என்னை நிலைநாட்டி கொள்வதற்கு ஆன பகுதிகள்னு வாழ்க்கையில இறைவன் அருளால் இருந்திருக்கு. எல்லாமே இறைவன் அருள் தான். நம்ம ரொம்ப ஒரு கொடுமையா சுடும் பகுதியில நடந்து போறோம். அப்போ எங்கேயாவது தப்பிச்சு போய் ஒரு நீர் ஊற்று இருந்தா அதுல கால் வைக்கிறோம். அந்த நீர் ஊற்று இறைவன் அருள்வது தான். ஆனா அங்கேயெல்லாம் இருந்துட முடியாது. நமக்கு ஒரு சோலையை தேடி நான் வரல, நான் இன்னும் என்ன இருக்கு இங்கேன்னு பார்க்க வந்திருக்கிறேன். மீண்டும் அதே சுடுமணல்ல தான் நடக்க வேண்டியிருக்கு. மீண்டும் எங்கேயாவது ஒரு ஈச்சம்புதர் இருந்ததுன்னா கீழே உட்காந்துக்க வேண்டியிருக்கு. அதுவும் இறைவன் அருளியது தான். எல்லாமே இறைவன் அருள்வது தான். அந்த சுடுமணலாம் அவன் தான் கொடுக்குறான், குளிர்ச்சி அவன் தான் கொடுக்குறான். ஆனா பயணம் நிக்க கூடாது, போயிட்டே இருக்கணும் என்ற புரிதல்ல தான் வரோம். அதுல மனநல சிக்கல்களுடைய வளர்ச்சி 20க்கு பிறகு, சரியா 2020க்கு பிறகு கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில பெருகிடுச்சு. இந்த சூழல்ல தான் பிறழ்ச்சின்ற சொல்ல நான் பயன்படுத்த தொடங்குறேன். இதுக்கு முந்தைய சில ஆண்டுகளுக்கான உரைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். மனப்பிறழ்ச்சி மிகுதியாக போகிறது, மிகுதியாகி கொண்டிருக்கிறது என்பதனையும், பாதைகள் இரண்டாக பிரிந்து விட்டன. ஒன்று ஊழிப்போக்கினை புரிந்து கொண்டு இறைவனுடைய வழிநடத்தலில் இருப்பது, இன்னொன்று இந்த பிறழ்ச்சி அடைந்த கூட்டம் எங்கு செல்கிறதோ அதில் செல்வது. இனி 2 பாதைகளிலும் யாராலும் இருக்க இயலாது என்பதை நம்ம நான் இதுல ஆதியூர்ல ஒரு உரையில சொன்னதா எனக்கு நினைவு. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு துயரமான நிலைமை அது. ஒரு குடும்பமா இருக்கும். அந்த ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு இந்த பாதை, இன்னொருவருக்கு அந்த பாதை. அதுவரை எப்படி இருந்ததுன்னா மக்கள் 2லயும் இருக்க இயன்றது. அப்போ மற்றவர்களுக்காகவும் இருக்கிறது, தன்னோட வாழ்க்கை போக்கு, தனக்கான உணவு பழக்கம், தனக்கான உடல்நல கொள்கையும் கடைபிடிச்சுட்டு இருக்க முடிஞ்சுது. ஆனா நீங்க நல்லா எல்லாருமே இந்த உரையாடல் கேட்கிறவங்களே பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு 5 ஆண்டுகளாகவே அந்த 2 தன்மைகளிலும் இருப்பதற்கான சூழல் குறைஞ்சு போச்சு. ஒண்ணு இப்படி இரு, இல்லைன்னா அப்படி இரு என்ற நிலை வந்துவிட்டது. அப்போ இன்னும் என்ன ஒரு கூர்தீட்டி ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் பாரு, இதுதான், இது உன்னோட பாதை, இது அந்த பாதை, இது உன் பாதை, அந்த இம்மி கூட வெளியில காலை எடுத்து வைக்காத என்று சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு கூடுதலாக செறிவான இலக்கணம் தேவைப்படுது. அப்பதான் இறைவன் மறைமொழிகளாக வழங்குறார் நிறைய. ஏன்னா அந்த மறைமொழிகள் என்பது ஒரு கந்தமைவு. அதாவது கந்தமைவுனா ஒரு முழு நிறைவுடன் கூடிய ஒரு கட்டமைப்பு. அதுதான் கந்தமைவு. கந்துன்ற சொல்லுக்கே நிறைவுடன்
கூடிய கட்டமைப்பு தான் பொருள். அதனாலதான் கந்தல் அப்படின்னா ஒரு சிதைந்த துணியை கந்தல்னு சொல்ற வழக்கம். ஏன்னா முழு நிறைவோடு இருக்கிற துணி அல் என்று ஆயிடுச்சுன்னா கந்தல் ஆயிடும். அந்த நிறைவு சிதைஞ்சிருச்சுன்னு பொருள். அந்த கந்தமையுடன் கூடிய மறைமொழிகள் நமக்கு வழங்கப்படுது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, எல்லா கருத்துகளும் எல்லாருக்கும் இல்லை, அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அது புரியுது எனக்கு, அது நல்லாவே தெரியுது எனக்கு. நீங்க எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் நம்ம கொள்கைக்கு உடன்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அருகில் இருந்தாலும் முற்றுமுழுதா வேற ஒரு பாதையில இருக்கிறாங்க. அப்போ நம்ம மேலும் மேலும் செறிவான கொள்கைகளை உள்வாங்கி அத ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அதனாலதான் நம்ம ஆசான் பள்ளிய 5 ஆண்டுகளாவே துடிச்சு தவிச்சிட்டு இருந்தது. இது எப்படியாவது இது ஒரு பள்ளி ஆக்கிடணும், இதுக்கு மேலையும் பொதுவான ஒரு உரையாற்றுபவராக அல்லது பொதுவா செயல்பாடுகள்ல ஈடுபடுற ஒரு ஆளெல்லாம் இனி இருக்க முடியாது. ஒரு ஆசானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் வேணும். அவர்கள்ட்ட தான் இதை கொடுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே செறிவான இலக்கணம் ஆயிடுச்சு. முன்பு பெருமை, பொறாமை, இச்சை என்று உரையாற்றலாம். பெருமை இல்லாம இருங்க, அது எல்லாரும் எல்லா காலத்துக்கும் சொல்லலாம். இன்றைய சூழல் அப்படி இல்லை. இங்க பாதைகள் பிரிஞ்சிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்க. இதுல ஒரு இறை வழிபடணும், நெறிப்படணும். இது ஊழிக்காலம். இதுல நாம் நம்மை நிலைநாட்டிக்கணும். கூட இருக்கிறவங்களையும் உடன் அழைத்து செல்லணும்னு நினைக்கிற எண்ணிக்கை குறையும். அவர்களுக்கான ஒரு ஆசானாக இருந்து அவர்களிடம் அதிகம் உரையாடி அதில் ஒரு சிலர் தேர்ச்சி அடையும் போது அவர்கள் வழியாக பணிகளை முன்னெடுக்க வேண்டிய நிலை காலத்தால் நமக்கு வழங்கப்பட்டது. அதை மறுப்பதற்கெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி அது ஒரு இனிமையான சோலை என்றாலும் கூட நான் அங்கெல்லாம் தங்க மாட்டேன். இது போதும் என்று நிறைய பேர் அங்கேயே தங்கினாலும் என்னால அங்க இருக்க முடியாது. மீண்டும் பாதை என்ன இருக்கு பார்ப்போம், இன்னும் என்ன இருக்கு பார்ப்போம்ட்டு போவேன். அதுல என்ன வேணாலும் இருக்கலாம். அதுல நீந்தும் இடத்துல முதல்ல இருக்கலாம், அது கரையேறினா யானைகள் இருக்கலாம். ஆனாலும் போயிட்டு தான் இருக்கணும் என்ற நிலை எனக்கு இருக்கு. அப்போ இது எல்லாவற்றிலையும் யார் கூட வருவாங்க, அதுதான் கேள்வி. எங்கு சென்றாலும் உடன் வருபவர்கள் யார்? உண்மையாக உடன் வருதல்ன்றது உண்மையாக நான் சொல்றது, உண்மையான உடன்பாட்டோடு வருபவர்கள் யார் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அது மாணவர்களா இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஆசான்னா மற்றவர்கள் மாணவர்கள், அவ்வளவுதான். என்பதனாலதான் நம்ம ஆசான் பள்ளியை முன்னெடுக்கணும்னு போற ஒரு பெரிய தவிப்பு போராட்டம் இருந்தது. அதுவும் முழுமையா அமையல. ஆனாலும் நான் ஏதோ ஒரு வகையில அத பெயரளவில்லாத ஆசான் பள்ளி என்று அதை முன்னெடுத்து மாணாக்கர் கூட்டமைவு என்று முன்னெடுத்தேன். அந்த நேரத்துல நம்ம செம்மை திருத்தொண்டர் காசிராமனுடைய பட்டினத்தார் பயிலகம் அவர் கட்டி முடிச்சு நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் இறைவனுடைய வழங்கல் தான். அது காசிராமன் வழியாக இறைவன் வழங்கியது. அப்படி ஒரு மனிதர் அவருடைய சகோதரர். அவங்க அப்படியே அதை நம்ம ஆசான் பள்ளிக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நமக்கென்று நம்ம பள்ளியை முன்னெடுப்பதற்கு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்த நம்ம மக்கள் மாதவன், மருது, மற்ற அங்க இருக்க சங்கர் போன்றவர்கள் எல்லாம் அங்க பணிகள் பள்ளி நடக்கும்போது பணிகள் செய்யறது, ஒத்துழைப்பா இருக்கிறது தொடங்குறாங்க. அதுல மாணாக்கர் கூட்டமைவு நல்ல ஒரு வடிவத்துக்கு வந்தது. இப்படி ஒரு கூட்டம் வந்த பிறகு நான் வேற என்ன செய்வேன்? மேலும் மேலும் மனம் பற்றிய இலக்கணங்களை வேண்டி பெற்று அதை கற்றுக் கொடுப்பேன். அதுல தேர்ச்சி அடைவதார்களான்னு பார்ப்பேன். மேலும் மேலும் அகவிடுதலை பற்றிய கருத்துக்களை முன்வைப்போம். உடல் நல கருத்துக்களை இரண்டாவதா தள்ளுங்க.
உங்க மனநிலையில் மேம்பாடு அடைங்க, சூழல்ல மேம்பாடுகளை கொண்டு வாங்க, அதற்காக உழைக்கணும், ஆக்கப்பணிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு இப்போ ஒரு வடிவத்திற்கு அது வந்தது. இப்போ செம்மைவனமே ஆசான் பள்ளி ஆயிடுச்சு. அதனால இன்னும் ஒரு கட்டுக்கு அடங்காத விரைவுடனும் ஒரு ஆழத்துடனும் நம்ம இந்த மனநலம் தொடர்பான இலக்கண கொள்கைகளை எல்லாம் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுதான் இறைவனுடைய அரவணைப்புக்கு பிறகு இன்று வரை உள்ள போக்கின் சுருக்கம். நன்றிங்க சார். ஒரு என்ன சொல்றது, உங்க வாழ்க்கையினோட ஒரு தொகுப்பு அப்படியே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இது மாணவரா நாங்க புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க பெருவுடையார் கோயிலுக்கு போறப்ப ஒரு உரையிலேயே வெளிப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொழில் தொடங்கி வச்சு எல்லாத்துக்கும் போறப்ப அந்த உரையில திரு எழுகைன்னு நினைக்கிறேன். அந்த உரை தொகுப்புல இதை பத்தி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா என்னையும் அறியாம அங்க போய் உட்கார்ந்தா மக்களோட அந்த கூட்டத்தோட உடல் நோய்களையும் உள்ள நோய்களையும் தீர்க்கிற அருள் வழங்குன்னு வேண்டி முடிச்சு அதுக்கப்புறம் ஐயோ என் பிரச்சனையே பல பிரச்சனைகள் இருக்கு, இதை விட்டுட்டு இப்படி வேண்டியிருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. இருந்தாலும் எவ்வளவு துயரத்துல இருந்து நீங்க அடிக்கடி சொல்றான் இறைவன் தான் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மாணவர்களா இப்ப நம்ம பாக்குறப்ப ஒரு அவ்வளவு ஒரு துயர இதா இல்லைனாலும் எனக்கு அது புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால எங்களுக்கு அது எளிதாக கடந்து போக முடியுது. ஆனா ஒரு பொது சமூகத்துல இருந்தோ இல்ல புதுசா அந்த கேள்விகளை இல்ல அந்த கருத்துக்களை உள்வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய வியப்புக்குரியதா இருக்கும். எவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இவர் தனக்காக வேண்டாம மற்றவர்களுக்காக வேண்டி கருத்துக்களை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரியதுதான். நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்தின் போக்குல உடல் நோய்கள் இது எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க பல உரைகள். குறிப்பா இப்ப நீங்க இந்த கட்டிகள் வளரும், அதுதான் இப்ப புற்றுநோய் வளருது. இப்ப நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். இப்ப அடிக்கடி உறவுகள்ல இல்ல சொந்தக்காரங்கள்ட்ட பேசும்போது அந்த பேச்சு அடிக்கடி வரதும். குறிப்பா பெண்களுக்கு கருவுல கருப்பையில வர கட்டி அது ரொம்ப சர்வசாதாரணமா கட் பண்ணி வீசிடுறாங்க. இது என்னமோ ஒரு தேவையில்லாத பொருள் மாதிரி யாரை கேட்டாலும் என்னோட உறவுகள்லயே நான் பேசுறப்பயே எனக்கு புரியுது அவ்வளவு பேரு அந்த சிக்கல்ல இருக்காங்க. இதெல்லாமே நீங்க உணர்ந்து உள்வாங்கி இதுக்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கீங்க. வெறுமனே இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது மட்டும் எல்லாமே வழிமுறைகளையும் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி குப்பைமேனி திருவிழா அந்த ஏகப்பட்ட திருவிழாக்கள் நடத்தி இது எப்படி அப்படிங்கிறது வெறும் எளிமையான பொருள். இது உங்க வீட்டு தோட்டத்துல ரோட்ல சாலையில முளைச்சிருக்கு, இதை எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் வீட்டு அஞ்சரை பெட்டிக்குள்ள இருந்து அவ்வளவு மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறத விளக்கி சொல்லிக்கிட்டே வரப்ப ஒரு காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல உங்களை உரையை கேட்டது அயலக தமிழர்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு உரைய சொன்னீங்க. அப்பதான் இது ஊர் திரும்புதல் அப்படிங்கிற கருத்து மேலோங்கி வளர்ந்துகிட்டு இருந்தது. அதே சமயம் அதோட ஒரு அடிப்படையை விளக்கி சொன்னீங்க. அதுல ஊர் திரும்புதல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மாநகரத்துல இருந்தோ இல்ல வேற ஒரு ஊர்ல இருந்தோ நீங்க கிளம்பி உங்க ஊருக்கு கிராமத்துக்கு போறது மட்டும் கிடையாது. அதுல அவ்வளவு சிக்கல் இருக்கு. இது வருங்கால சமூகத்தையே பல தலைமுறைகள் நிலைத்து வாழணும் அப்படின்னா ஊர் திரும்பி இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த கருத்துக்களை செயல் வடிவமாக்கணும். வெறுமனே உரைகளை மட்டும் கேட்டுட்டு இருக்க காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சிக்கல்கள் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இது நீங்க கண்கூட நம்ம காலத்திலேயே பார்ப்போம் அப்படிங்கிறது அது ஒரு பாக்குறோம். இப்ப அது நீங்களே சொல்லியிருக்கீங்க. இது ஒண்ணும் ஆர்வம் கிடையாது, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உணர்த்தப்படுது. அது என்னோட பணி உணர்த்தப்படுறத சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கான தீர்வுகளை நோக்கி அழைச்சிக்கிட்டு போறணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அதன் தொடர்ச்சியாதான் நீங்க பல்வேறு தளங்கள்ல பல்வேறு முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இசையாகட்டும், கட்டமைவாகட்டும், உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, குழந்தை வளர்ப்பு எல்லா பல்வேறு தளங்கள் அது பேசுறதுக்கே அவ்வளவு இருக்கு. உரையின் சாரத்தை கருதி குறைவா சொல்றேன். அவ்வளவு தளங்கள்ல முன்னெடுப்புகள் இருக்கு. அதுவும் இப்ப சமீபா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாணாக்கர் கூட்டமைவு அப்படிங்கிறது அமைந்ததுக்கு அப்புறம்
பல்வேறு மாணவர்கள் பல்வேறு தளங்கள்ல இருந்து சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து நிறைய உள்வாங்குறாங்க. நிறைய கருத்துகளோட ஆழங்கள் நல்லா அவங்களுக்கு புரியுது. அவங்களோட கேள்விகள் வந்து அவ்வளவு ஆழமா இருக்கு. நிறைய ஆக்கப்பணிகள், ஆக்கம் கோடல்னே ஒரு மறைமொழி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் ஆக்கத்தை விட்டுறக்கூடாது. அதுவும் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, படுத்து கிடக்கிறப்ப ஒரே ஒரு எச்சில் துளி செரிக்கிறதே அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கீங்க. அவ்வளவு எந்த சூழ்நிலையும் ஆக்கத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பொருத்தி பொருத்தி புரிஞ்சுக்கும் போது என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நீங்க சொல்லியிருக்கீங்க இவ்வளவு வருடங்களா அப்படிங்கிறது, இது என்ன சொல்றது, ஒரு உண்மையை நோக்கி எங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத விட, இத தீர்வு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லி அதுக்கான தீர்வுமே கொடுத்துருக்கீங்க. அதுவும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி மனச்சிக்கல்கள், மனப்பிறழ்ச்சி வருதுங்கிறத நீங்க அந்த உரையில எனக்கு நினைவுல இருக்கு. அவ்வளவு எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பாதைகள் பிரியுது அப்படிங்கிறது நல்லா விளக்கி சொல்லி அங்கெல்லாம் இருக்க முடியாது. ஆமா, அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நினைப்பு வருது. அந்த பெருந்தொற்று காலத்துல இப்ப நம்ம கொள்கைகளை உள்வாங்குறவங்களே கூட வந்து தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு அரசு பணியிலையோ இல்ல வேற எங்கேயாச்சும் பணிக்கு போகும்போது ஒரு வழி இல்லாம ஊசி போட்டாதான் பணியில வர சொல்லுவான். இல்ல பள்ளிகளுக்கு போனா கூட குழந்தைங்களுக்கு ஊசி போடணும். இப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு அந்த உரையில சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பாதைகள் பிரிந்து விட்டது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெடுத்து உங்க கருத்துக்களை உள்வாங்கி ஒரு மாணவர் கூட்டமைப்பு உருவாகி நிறைய பேர் உள்ள வராங்க அப்படிங்கிறதும் ஒரு மன நிறைவான நிலையில இருந்தாலும், இந்த கருத்துக்கள் இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்கு. நிறைய ஆழப்படுத்திக்கிட்டே இருக்கு. வெறுமனே நீங்க சொல்ற மாதிரி அந்த பெருமை, பொறாமை, இச்சை அப்படிங்கிறது இல்லாம அதுலயே உள்ள போய் அவ்வளவு இருக்கு. அதுவும் சிக்கல்கள் அவ்வளவு பெருகிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த உணர்ச்சி உறவின் ஆளுமை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப உடல், மனம், உறவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் திரும்ப உணர்ச்சி நெறி, இப்ப வேட்டல் நெறி, இது எல்லாமே ஒரு மாந்த கூட்டத்தை அவங்களோட மனதை நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கிதான் முதல்ல போகுது. உடல்லாம் கூட அடுத்த கட்டம் தான். முதல் கட்டத்துல முதல் நிலையில உங்க மனதை நீங்க சீரமைச்சுக்கணும், நெறிப்பட்டு வாழணும் அப்படிங்கறதுதான் இதோட போக்கா இருக்கு. இந்த கருத்துக்கள் எதை நோக்கி இட்டு போகுதுங்கன்னா, இப்ப எங்களுக்கு உறவினாலுமே எடுத்தப்ப கூட நீங்க அந்த செவியில சொல்லியிருப்பீங்க. அது நான் வேண்டிதான் பெற்றேன். அந்த விளக்கம் கிடைக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சிக்கல்களுக்காக தான் உறவினாலுமே பாடம் உங்களுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லுவீங்க. இப்போ அதே மாதிரிதான் அப்படின்னா இப்ப இந்த பிறழ்ச்சி அதிகமாகிட்டு இருக்கா? உறவினாலுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளே கூட வந்து செரிமான நலம், மூச்சு நலம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு திரும்பவும் இந்த மனச்சிக்கல்களை நம்ம தொடர்ந்து உரையாட வேண்டியதா இருக்கு. இல்ல வகுப்புகள் தொடர்ந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த பிறழ்ச்சியோட உச்சம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு புரியுது. இது இந்த நீங்க இந்த ஊழியன் கருத்துக்களையும் சேர்த்து சொல்றப்ப, இந்த ஊழியனோட உச்சத்துல இதெல்லாம் நிகழுது அப்படின்னு எடுத்துக்காங்களா? பிறழ்ச்சியை பொறுத்தவரை நீக்கமர நிறைந்து விட்டது என்றுதான் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு. நம்ம எங்கெல்லாம் பிறழ்ச்சிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாமே உச்சத்துக்கு மேலேயே இருந்திருக்கு, பார்த்துட்டோம். முதல்ல இந்த நம்ம இப்போ உரையாட தொடங்குறது பகை நீங்கள் என்பதனால அந்த பகை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுத்தாலே இது பிறழ்ச்சி ஓரளவு புரியும். ஏன்னா பிறழ்ச்சின்ற தலைப்பிலே தனியா நம்ம உரையாட போறோம். இன்னொரு மாணவரோட உரையாடுறேன். இப்போ நமக்கு ஒரு பெருங்கொடையாக எனக்கு வழங்கப்பட்டது இந்த ஐநெறி நூல். அது நான் கற்பனையிலும் நிகழாத ஒன்று. அப்படி ஒரு நூல், ஐநெறி நூல் வழங்கப்பட்டிருக்கு நமக்கு. எந்த நூலையும் நான் இதை படிங்கன்னு சொன்னதே இல்லை. பொதுவாக நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு கருத்துல இருந்தேன். ஆனா ஐநெறி நூல் இன்னும் வெளிவர இருக்கு. அந்த ஐநெறி நூலை தான் தயவு செய்து படிங்க என்று நான் சொல்றேன். அந்த உரையை தயவு செய்து கேளுங்க. இப்ப நம்ம அந்த நூல் அப்படியே ஒளி நூலாக்கி உடனே வெளியிட போறோம். நீங்க நூல் வாங்கலைன்னா பரவாயில்ல, அந்த நூல் அப்படியே படிப்பாங்க, கேளுங்க. மீண்டும் மீண்டும் வந்து
மனமிறங்கி கேட்கிறேன், இந்த நூலை படிங்க. இதுதான் இந்த இனி வரும் காலத்திற்கு உங்களுக்கு வழிகாட்டல். இங்க வாழணும்னா உங்களுக்கு நெறி வேணும். இறைவன் வகுத்த நெறிகளை அந்த நூல் தெளிவுபடுத்துகிறது. வாழ்க்கைக்கு என்னென்ன நெறிமுறைகள் இருக்கின்றன என்பதனை அந்த நூல் மிக செறிவாகவும் ஆழமாகவும் எளிமையாகவும் விளக்குது. அந்த ஐநெறியுடைய ஒரு கூறு என்னன்னா பகை என்ற கருத்தினை விளக்குவது. இல்ல பகை அது ஒரு தனி இயலே இருக்கு. பகை நீங்கள் வஞ்சம், அச்சம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் ஒரு தனி இயல். இப்போ நம்ம பகை என்ற சொல்லே பாருங்களேன், எது பகுக்கிறதோ அது பகை. அது பகு, பகி, பகிர்வு, அதுதான் பகை என்று வளரும். அதாவது ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் என்றால் அதற்குன்னு ஒரு ஒருங்கமைவு இருக்கணும், இருந்தாதான் அது ஒரு குடும்பம். அது பகுக்கப்படுதுன்னா இது வேறு அது வேறு, இதற்கு அதுக்கு ஆகாது, அதற்கு இதுக்கு ஆகாது என்ற பகுக்கும் நிலை வந்துவிட்டால் அதுதான் பகை என்று வளர்ச்சி அடையும். தனித்தன்மைகள் தான் இருக்கணுமே தவிர இந்த பகை ஒரு பாவம். பகை பாவத்தை நோக்கி அழைத்து செல்லும். அப்ப பகை அப்படின்னு நம்ம ஏன் இதை சொல்றோம்? தனித்தன்மைகளை மதிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, அவருக்கு சில இயல்புகள் இருக்கு, அதை நம்ம மதிப்போம், ஒன்னா இருப்போம். அந்த தனித்தன்மைகளுக்குள்ள நம்ம உடன்பாடு இல்லைன்னாலும் அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டாம், அல்லது கேள்வி கேட்டு தெளிவடைஞ்சுக்குவோம். இப்படி இருக்கிறது ஒருங்கிணைவு. மாறாக ஒருவருடைய தனித்தன்மையோ இயல்புகளையோ தனக்கு எதிரானது என்று புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால், அல்லது ஒருவருடைய தனித்தன்மைன்னு எது இருக்கோ அது கூட இருக்கிறவருடைய அடிப்படை உரிமையே பறிப்பதாக இருந்தால் அது பகையாயிடும். அப்போ பொருத்தமில்லை அல்லது தனித்தன்மைகளோடு உடன்பாடு ஏற்படவில்லைன்னா கண்ணியமாக விலகி போகணும், ஒரு இடைவெளி ஏற்படுத்திக்கணும் அல்லது விலகிடணும். இப்ப இதுல யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்ற வாதங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. ஒரு அளவுக்கு உரையாடலாம், வாதம் செய்யலாம். ஆனா அந்த உரையாடல்கள், அந்த அவ்வாறான வாதங்கள் எல்லாமே எதை நோக்கி இழுத்துட்டு போகணும்? அவரவருடைய வாழ்க்கைக்குரிய உரிமையை நோக்கி அழைச்சிட்டு போகணும். இது இருந்தது முன்பெல்லாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புரட்சி அடைந்த பிறகு, புரட்சி தரிகட்டு போன பிறகு ஒவ்வொருவரும் தனக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தை கட்டியமைச்சுட்டாங்க. இந்த கற்பனை உலகத்தை எடுப்பதற்கென்று ஒரு தனியான ஒரு வலைப்பின்னலே இருக்கு இன்னைக்கு. அதுக்கு எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒரு சில குறிப்புகளா தான் நான் என்னால சொல்ல முடியும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு தனி மனிதருக்கு உடனிருப்பவர்கள் மீது பகை உணர்ச்சி வந்து விட்டதுன்னா, அந்த பகை உணர்ச்சியை நெறிப்படுத்துவதற்கு மாறாக அதனை தூண்டிவிட்டு வளர்த்தெடுத்து ஒரு ஒழுக்கக்கேடான, ஒழுங்கில்லாத, துளி ஈவிரக்கமும் இல்லாத வேறு ஒரு உலகம் காட்டப்படுது. அந்த உலகம் இணையங்கள்ல இருக்கு, அந்த உலகம் காணொளிகளாக இருக்கு, அந்த உலகத்திலிருந்து சில பொருட்கள் நாடெங்கும் உலவிட்டு இருக்கு, நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இந்த ஒரு தெளிவில்லாத நிலை ஊக்குவிக்கப்படுது. அது தெளிவா சிந்திக்கிறதுக்கான திறன் வளர்ந்துவிக்கப்பட்டு, தெளிவில்லாமல் எந்நேரமும் ஏதோ ஒரு மயக்கத்துல கிறக்கத்துல இருப்பது ஒரு அருமையான உலகம் என்பது கட்டமைக்கப்பட்டுருச்சு. அது மிக வெற்றிகரமா இருக்கு. இது பள்ளிகள்ல தொடங்கி
படித்தவர்கள், உயர் பொறுப்புல இருக்கிறவங்க, அல்லது பல மனிதர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், வேறுபாடு இல்லாம வளர்ந்துருச்சு. அதெல்லாம் ஒரு அழிவுக்கான குறியீடுகள் இதெல்லாம். இது 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 எங்க தொடங்குதுன்னா, பகை உணர்ச்சியை தூண்டிக்கிறதுல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டிக்கிறது பகை உணர்ச்சியை. ஒரு சூழலில் உனக்கு உடன்பாடு இல்லையா, அந்த உடன்பாடு இல்லைன்றதை வெளிப்படையா சொல்லி கண்ணியமா உன்னுடைய வாழ்க்கைக்கு போ. உனக்கு எதுவோ அதுல போய் வாழணும். இதுதான் உண்மை, உண்மைக்கு நெருக்கமானது, அல்லது இதுதான் வாழ்க்கைக்கான வழி. மாறாக அந்த உடன்பாடின்மை என்பதையே மறைச்சிட்டு ஒரு பாசாங்குக்கான உலகம் கட்டியமைக்கப்பட்டுருச்சு. நீங்க எங்க தமிழகத்துல மட்டும் நான் சொல்லல, நீங்க இப்போ அமெரிக்கால இருக்கிறீங்க, அங்க என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பொது தோற்றத்துக்கு ஒரு கண்ணியமான முகத்தை வைத்துக் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்களோட பக்கத்தை பார்த்தா ஈவிரக்கம் இல்லாத வஞ்சகம், சீர்கேடு, ஒரு அழிவு கருத்து, உடல் நலம், மனநலம், எதை பற்றியும் கவலை இல்லாத கட்ட விழுந்த ஒரு தருதலத்தனம், பொறுக்கித்தனம், ஊதாரித்தனம், இதெல்லாம் நியாயப்படுத்தப்படுது இன்னைக்கு. அப்படித்தான் இருக்கும். இது இந்த ஊழிக்காலமே இதுதான். இதெல்லாம் தான் ஊழிக்காலம். எதுவும் செய்யலாம், என்னமும் செய்யலாம். இதெல்லாம் இதெல்லாம் எதற்குன்னா, என்னால இந்த சூழலில் பொருந்த முடியவில்லை, நான் என்ன செய்வது என்ற ஒரு பொருளற்ற ஒரு காரணத்தினால. சூழலில் பொருந்த முடியாதவர்கள் பொருத்தமான சூழலை தேடி போகணும். ஆனா இந்த கூட்டம் பிறழ்ச்சி அடைந்த பிறகு என்ன செய்யுதுன்னா, தனக்குத்தானே பகையாய்க்குது. இதெல்லாம் முதல்ல தன் பகைதான். ஒரு மனிதர், அது ஆணோ பெண்ணோ, தன்னளவுல கண்ணியமா இருக்கணும்ன்றது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. தன் கண்ணியமே இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பகை. அது ஒண்ணும் இல்ல, சாலைகள்ல போறோம், அது ஆண் போதையில கீழே கிடக்குறாரு, இவர் போய் யாரையாவது அருவாள் எடுத்து வெட்டுவாருன்றது இல்லைங்க சிக்கல். அவருக்கு அவர் கண்ணியத்திலேயே உடன்பாடு இல்லாம போச்சு. சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க, அதுவே இல்லையே. நம்ம இப்படி கிடக்கிறோமே, நம்ம இப்படி மயங்கி கிடக்கிறோமே, அல்லது இப்படி ஒரு தெளிவில்லாத நிலைக்கு போறோமே என்பது அந்த மனிதருக்கே இல்லையே. இதுதான் பகையோட தொடக்கம். அவருக்கே அவர் பகையாயிடுறாரு. அப்ப இவர் என்ன செய்வாரு? இவர் எல்லாருக்கும் தான் பகையாவாரு. இப்ப இது ஒரு கூட்டம் ஆயிடுது பாருங்க. இது ஒரு வலைப்பின்னல். இந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு வலைப்பின்னல் இருக்கு. இதுகள்லாம் இதை நியாயப்படுத்திக்குங்க. இது நியாயப்படுத்தப்படாமலா வளருது? உனக்கு வாழ்க்கையில சிக்கல் இருக்குன்னா சிக்கலுக்கு தீர்வு தானே தேடணும். நீ இப்படி வெளியில விழுந்து கிடக்கிறதோ, அல்லது தெளிவில்லாத எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு பொருளை உள்ள வாய்க்குள்ள திணிச்சுட்டு குடும்பத்துக்குள்ள வெவ்வேறு பூசல்களை எழுப்புறதோ, அது என்ன தீர்வு? அது அப்போ ஒரு புள்ளிதான் அது தனக்குத்தானே பகையா இருக்கிறது. தன்னுடைய கண்ணியத்துக்கே தன்னிடம் மரியாதை இல்லை, ஒரு சுயமரியாதைன்னு அடிப்படையான சுயமரியாதையே இல்லை எனும் பொழுது அவங்க தன் பகையாயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி தன்பகை கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்னா சேருது. முன்பு இப்படி இல்லை. அது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும், ஒருத்தர் அப்படி இருப்பாரு, அவரை பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நெறிப்படுத்துவாங்க, இல்ல கண்டிப்பாங்க, இல்லைன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. உடனே ஒதுக்கி வச்சிருவாங்க. அது நான் சொல்றது வெறுமனே போதை பழக்கத்தை மட்டும் இல்லை, ஏதோ ஒண்ணு ஒரு ஊதாரித்தனம் இருக்கு, கோவப்படுறாரு, போட்டு அடிச்சுட்டே இருக்காரு மனைவிய, உறவினர்கள்லாம் ஒன்னா சேருவாங்க, கண்டிப்பாங்க அவனை, இல்லைன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு யாரு என்ன செய்யறாங்க? யாராவது தலையிடுறாங்களா? ஒரு கணவன் மனைவிக்கு இடையில தொடர்ந்து பிணக்கு, மாற்று கருத்து, ஒத்து வரல, யார் தலையிடுறாங்க? என்ன அறிவுரை சொல்றாங்க? யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்க? அதெல்லாம் யாரும் பொறுப்பெடுத்துக்கிறதுல இல்ல.
அதிகம் போனா அது இது வழக்காடு மன்றத்துக்கு போகுது. இவ்வளவுதான். பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப வேற வழி இல்லாம அங்க போகுது. இதெல்லாம் பகை தானே. அது ஒரு 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தவர்களே அவரவர் வழியில அவரவர் போலாமே, என்ன சிக்கல் இருக்கு? மாறாக நான் உன்னை விடுவேனா பார், விட்டேனா பார் என்று இறங்குவது பகை உணர்ச்சி. இந்த பகை உணர்ச்சி நான் தொடக்கத்துல சொன்னது போல எல்லாத்துலயுமே ஒரு வேறுபாடை பார்க்க தொடங்கிட்டா பகை உணர்ச்சி. அதை நம்ம ஐநெறி நூல் அதான் சொல்லுது. இந்த கூட்டம் எல்லாத்துலயுமே தனக்கு ஆகும் ஆகாதுன்னு வேறுபடுத்தி விட்டோம். ஒண்ணு நடக்குதுன்னா அதை பாருங்க, இதுல உங்களுக்கு இதெல்லாம் ஆகும், இதெல்லாம் ஆகாது அப்படி. இந்த ஆகாதுன்றத ஒண்ணு சொல்லுவோம், அதுல அந்த இது இன்னொன்னு அதை கேட்கும். ஆமா இல்ல, நமக்கு ஆகாதுதான் நிறைய நடக்குது அப்படின்னு. அப்ப அது ஒரு பகையோட தொடக்க புள்ளி. அது எல்லாத்துலயுமே சொல்லுவது. உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காதத செய்யறாங்க, உங்களுக்கு பிடிக்காத வேணும்னே செய்யறாங்க, உங்களுக்கு பிடிக்காத மட்டும்தான் செய்யறாங்க, உங்களை எதிர்க்கிறதுக்காக தான் செய்யறாங்க. இப்படி அதை தூண்டி தூண்டி இது ஒருத்தர் இன்னொருத்தரை தூண்டுறது இல்ல. இது இது என்ன, இது இதுல ஒரு இணக்கம் இருக்கும். இது அதை தூண்டும், அது இதை தூண்டும். அப்ப இந்த பகை கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடக்காத குற்றம்னு இன்னைக்கு ஒண்ணு இல்லை. குற்றம் எல்லாம் இல்ல, இப்ப எல்லாம் பாவங்கள் தான் நிகழுது. குற்றம் எல்லாம் கூட மன்னிச்சிடலாம். எங்கு பார்த்தாலும் பாவ செயல்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஏதாவது ஒரு போர்வையை போத்திடுறது, அல்லது ஒரு நியாயம் சொல்லிக்கிறது, நான் பாவம், நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றது. இப்படி நீங்க பொதுவான ஊடக உரையாடல் பாருங்க, திரைப்படங்களை பாருங்களேன். கடந்த ஒரு 25 ஆண்டுகளா வந்த திரைப்பட வளர்ச்சி பாருங்க. இன்னைக்கு இன்று அது முற்றி போய் நிக்குது, முற்றி அழுகி போற இடத்துக்கு வந்துருச்சு. யாரெல்லாம் திரைப்பட நாயகர்களோ அவங்களுடைய அந்த கதை எல்லாமே என்ன சொல்லுன்னா, அவன் ஒரு ஊதாரியா இருப்பான், அவன் ஒரு கொள்ளையடிக்கிறவனா இருப்பான், அவன் போதை பழக்கம் இருப்பான் அவனுக்கு. ஆனா அவன் ஏன் அப்படி இருக்கிறான்னா, அவனோட கடந்த காலம் மோசமானது. இத சொல்லாத ஒரு திரைப்படத்தை நீங்க பாக்குறது அரிது. வில்லன்கள் எல்லாம் கதை நாயகர் ஆயிட்டாங்க. ஆமா, இது இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு ஊதாரிகள்லாம், ஊதாரித்தனத்துக்கு எவ்வளவு நியாயம் வச்சிருக்கோம்னா, நான் ஏன் இப்படி ஆனேன்னா அதனாலதான். நீ ஒரு இயல்புக்கு மாறான இன்னும் பிறருடைய நடத்தையினால் ஊதாரி ஆகவே முடியாது. உன்னுடைய ஊதாரித்தனத்தாலதான் நீ ஊதாரி ஆக முடியும். இது என்னன்னா நம்ம ஐநறியில இருக்கும், அது பற்று பாவக்கோள். அது பாவம் செய்யறது எல்லாமே இணை வைத்தல் பிணை வைத்தல்னு வச்சிருக்கும். தன்னை இன்னொரு நீ செய்றியா நான் செய்யறேன், அது இணை வைத்தல். பிணையை வைத்தல்னா யாரையாவது பிணையா வச்சிருது, அம்மாவையோ அப்பாவையோ குழந்தைகளையோ மனைவியோ கணவனையோ சகோதரனையோ சகோதரியோ நண்பரையோ பிணையா வச்சுட்டு தான் பாவமே செய்யும். அதாவது இப்ப இந்த பாவத்துக்கு பாவம் வெளிப்படுதுன்னா அதுல வேற யாராவது சிக்குவாங்க, அப்போ வெளியில வராது. இது பிணை வைப்பு, இணை வைப்பு, பிணை வைப்பு, இது பாவக்கோள். இதுக்கு பிணை வைப்பு இதுல அடிப்படை என்னன்னா, தன்னை பற்றி ஒரு கற்பிதத்தை உருவாக்கிக்கிறேன். நான் பாவம், நான் அப்படிலாம் ஒரு ஏமாற்றப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன், அதனால இதை செய்யறேன். நீ அதற்கு இதுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சிறு வயதுல கல்வி மறுக்கப்படுது, அவரு போராடி இன்னைக்கு நல்ல கல்வி பெற்று நல்லா இருக்கிறாரு. அப்ப நல்லா இருக்க வேண்டியதானே. அப்போ போராடி நான் வந்தேன் என்பதனால 4 பேரோட கல்வி உரிமையை மறுக்கிறது, அவங்கள போட்டு சிதைக்கிறது, அது என்னது இது? அப்ப நீ என்ன செய்யணும்? ஆக்கத்துல இருக்கணும். நீ துயரத்துல இருந்தியா, மீண்டு வந்துட்டியா, துயரத்துல இருக்கிற 4 பேர் கை தூக்கி விடு. அதுதானே உனக்கு வாழ்க்கை கொடுத்த படிப்பினை. என்னை பிறர் வஞ்சித்தார்கள், நான் பிறரை வஞ்சிப்பேன்னா இது என்னது? இது வஞ்சித்தார்களா? வஞ்சிக்கப்பட்டவர்களை ஒழுங்குக்குள்ள கொண்டு வா, அவங்கள மீட்டெடு, அவர்களை நெறிப்படுத்து, அவங்களுக்கு ஆறுதலாரு. இதுதானே தீர்வா இருக்க முடியும்.
என்னை வஞ்சித்தார்கள், நான் வஞ்சிப்பேன். அப்படின்னா வஞ்சித்தவங்களுக்கு உனக்கு என்ன வேறுபாடு? என்னை குத்தினார்கள், நான் குத்துவேன். அப்ப 2 பேரும் ஒண்ணுதானே. என்ன குத்துனாங்க, நான் என்னை தற்காத்துக் கொண்டேன். எப்படி தற்காத்துக் கொள்வது என்று 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்படிதான் வாழ முடியும். இதுதான் வாழ்க்கை. இது என்ன, இந்த பாவக்கூட்டத்துக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. இந்த பகை உருவாக்குபவர்களுக்கு இது எதுவுமே தெரியாததே இல்லை. இப்ப நம்ம அறிவில்லாதவர்களோடையே நம்ம உரையாடல, இது எல்லாமே தெரியும். இது பிறழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இது நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு உலகத்தை கட்டியமைச்சிருக்கு இங்க. அந்த உலகத்துல எந்த பொறுப்பும் இல்லை, எந்த அக்கறையும் யார் மேலேயும் இல்லை. அடிப்படையா தன் கண்ணியம்னே ஒண்ணு கிடையாது. சுயமரியாதை, தன் கண்ணியம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதை முதல்ல அவிழ்த்து தூக்கி போட்டுட்டு நிர்வாணம் ஆயிடுதுங்க. சுயமரியாதையே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுதுங்க. அப்புறம் என்ன வேணா செய்யுமே. எல்லாரும் எதுக்கு, ஒரு மனிதர் எதுக்குங்க தயங்குவாங்க? எங்க கண்ணியம் கெட்டுடுமோ அதுதானே. அது மேலேயே அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் வளர்ந்துருச்சுன்னா அது என்ன? அது 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 யாரை பகைக்காது? தன்னையே உச்சமானதே தன் கண்ணியம் தான் ஒருத்தருக்கு. அதன் மீதே அதுக்கு பகை வந்து விட்டதுன்னா அது புற உலகத்துல யாரை பகைக்காது? எல்லாரையும் தான் பகைக்கும். அது என்ன அழிவு செயல்கள்ல வேணா ஈடுபடும். அதனாலதான் நம்ம இந்த பகை நீங்குதல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம நீங்குதல்னா நம்ம என்ன சொல்றோம், இதுகளை எல்லாம் வந்து பகைத்து கொள்ளணும்லாம் இல்லை. இதெல்லாம் பாவம். ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு போகலாம், பரிதாபப்பட்டுட்டு போகவா போறோம்? இல்ல. இந்த நிலையில் இருப்பவர்களை வெளியில் எடுப்பது எப்படி, மீட்டெடுப்பது எப்படி என்பதுதான் நமக்கு இறைவன் வழங்கும் வினை. இது இது பகையோட இருக்கின்றதுக்காக நமக்கெல்லாம் பகை எப்படி வரும்? நெறிப்பட்டு வாழ்பவர்களுக்கு பகை உணர்ச்சின்னு ஒண்ணு வருமா? எல்லாமே ஒருங்கிணைவா இருக்கு. ஒருங்கிணைவுக்கு வெளியில போறது மறுபடியும் ஒருங்கிணைவுல உள்ள கொண்டு வரணும் என்பதுதான் நமக்கு வழங்கப்பட்டது. அதற்கான கருத்துக்களை தான் பகை நீங்கள்ன்ற இயல்ல நம்ம ஐநெறி நூல் சொல்லுது. அந்த பகை உணர்ச்சின்றது குழந்தைகளிடம் இருக்கு. அந்த போட்டியை உருவாக்கிடுறாங்கல்ல, யாரு சிறந்த மதிப்பெண் எடுக்கிறது, அதுவே பகையாக்கி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு திருமண உறவு பகை உணர்ச்சி ஆயிடுது. ஒரு தொழில் அமைப்பு, தொழில் கூடம், ஒரு தொழிலகம், அங்க 2 பணியாளர்களுக்கு இடையில என்ன இருக்கு? இன்னைக்கு பகை உணர்ச்சி இருக்கு. இதுக்குள்ள ஒரு நெறிப்பட்டு வாழக்கூடிய ஒரு 10 மனிதர்கள் வாழணும். இது எல்லாமே ஒரு வலைப்பின்னலா இருக்கு. இந்த வலைப்பின்னல்களோட கண்ணிகள்ல சிக்கிடாம, கைகாலை இழந்துடாம வாழணும்னா இறைவனுடைய வழிகாட்டல் ஒன்றுதான் வழி. அதுதான் நம்ம இந்த நூல்ல பகை நீங்கள்ன்ற இயல்ல விளக்கி இருக்கிறோம். நன்றிங்கண்ணா. அதுல நிறைய மறைமொழிகள் இருக்கு. எது நீங்க விளக்கி சொன்ன மாதிரி பகை என்பது என்ன அப்படின்றதை விளக்கிட்டு, எதனால அந்த பகை உணர்ச்சி வருது, பசப்பறிவு அப்படிங்கிறதான் விளக்கி, பசப்புதல் தான் பகை உணர்ச்சியா வளரும் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஐயரோ வேசல் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி, அது எப்படி அச்சம் உணர்ச்சி வருது அப்படிங்கிறதான் விளக்கி விளக்கி இதுல மறைமொழிகள் நிறைய இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஐநெறி காப்பு அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெருங்காப்பு. அது ஐநெறிய நீங்க விளக்குறப்ப 5 நெறிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, ஆனா அதுக்கப்புறம் நீங்க இன்னும் விளக்கத்துல போறப்ப அது ஐயன், நம்ம அம்மையப்பர் ஐயனா இருந்து கொடுத்த நெறி அப்படின்னே சொல்லி அதை விளக்கியிருக்கீங்க. அது இப்ப நீங்க குறிப்பா உரையாடுறப்ப இன்னொன்னு சொன்னீங்க, அது நம்ம பாடத்திலையும் விளக்கி இருக்கோம், நூல்லையும் வரப்போகுது. நம்ம எளிமையா நம்ம அடிக்கடி சொல்றதுதான், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு நீ உன் பாதையில போ, நான் என் பாதையில போறேன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. இது எல்லா நிலையிலையும் உள்ளதுதான். குடும்பமாகட்டும், உறவாகட்டும், நண்பர்களாகட்டும். பொருத்தம் இருக்குன்னா இருப்போம், இல்ல அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவோம். ஆனா அது பிரியாம உங்க கூடவே இருந்துகிட்டு, என் கூடவே இருந்துகிட்டு, இல்ல உறவு கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு, குடும்பத்திலேயோ வேற எங்கேயோ இருந்துகிட்டு இந்த பகை உணர்ச்சியை வளர்த்து வளர்த்து வந்து வஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருது. இதை பத்தி நமக்கு நிறைய விளக்கங்கள் நீங்க மறைமுறையா கொடுத்துருக்கீங்க. அது பாடங்கள் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. இந்த நம்ம ஆரம்பிச்சப்ப பேசுனது வந்து மனப்பிறழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள நம்ம தனித்தனியா பேசுற அளவுக்கு நிலைமை உச்சத்துக்கு போயிருச்சு.
இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த வஞ்சகம் அப்படிங்கிறது நீங்க அந்த படத்துல ஆழமா இருக்கு. இருந்தாலும் ஒரு உரையாடத்துக்காக நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அது வந்து வஞ்சம் அப்படிங்கிறது எங்கிருந்தோ வரதில்ல. உடன் இருப்பவர்கள் செய்யறதுதான் வஞ்சம். அவங்கள்ட்ட அந்த பகை உணர்ச்சி மேலோங்கி அவங்க அந்த வஞ்சகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அந்த உணர்ச்சியோட இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த நிலைகள் இருந்து மீண்டு வர்றதுக்கான கருத்துக்கள் நம்ம நூல்ல ஐநெறி நூல்ல இருக்குங்க. அதான் பகை நீங்கல் குறித்த இயல்லையே இந்த வஞ்சகம் பற்றிய இலக்கணம் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வருவது இந்த நெறிமுறைகளை பின்பற்றினா மிக எளிது. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியிருக்காது, எளிதாக வரலாம். நீங்க சொன்னது போல உடனிருப்பவர்கள் செய்வதுதான் தமிழ்ல வஞ்சகம்னு நம்ம சொல்லுவோம். யாரோ செய்யறதில்ல, அது எதிரிகள் உடனிருப்பவர்களுடைய தான் வஞ்சகம். இப்போ இது காரணம் வந்து இந்த எல்லாத்தையுமே பகுத்தல்ங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு 2 பேர், ஒரு 3 பேரோ 4 பேரோ கூடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அதில் ஒருவருக்கு சிறப்பான ஏதோ ஒரு அறிவு இருக்கு, சிறப்பான தேர்ச்சி இருக்கு, ஏதோ ஒரு ஒன்றின் மீது அவருக்கு ஒரு துறை சார்ந்த சிறப்பு தன்மை இருக்கு அப்படின்னா, அந்த இன்னொருத்தவங்க மற்றவர்களுக்கு வந்து அதுல மகிழ்ச்சி தானே இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். இல்ல சில வேளைகள்ல பெருமை கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு குடும்பத்துல? இன்றைய தலைமுறையில அப்படி ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் தனித்திறனோட இருந்தா எத்தனை பேரு அதை பெருமையா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெருமையே கூடாதுன்னு நம்ம சொல்லல, பெருமையை தனிச்சுக்கணும்னு சொல்றோம். பெருமைன்னு வச்சுக்கோ, எத்தனை பேருக்கு இருக்கு பெருமை? அதுவே ஒரு போட்டியா வளர்ந்துருது. நீ அப்படி இருக்கியா, நான் எப்படி இருந்து காட்டுறேன் பாருன்றது. இது குடும்பமா? இதுக்கு பேர் குடும்பமா? இதுக்கு பேர் உறவா? நியாயமா என்ன இருக்கணும்? நீங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சொல்லக்கூடிய குடும்பம்ன்ற அமைப்புல என்ன இருக்கணும்? நமக்கு ஒரு பெருமை இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒத்துழைக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். நம்முடைய அவங்களுடைய துறைகள்ல தேர்ச்சி அடையணும்னு விருப்பம் இருக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து எடுத்துக்கணும். இது பேர் தானே குடும்பம். நீ இப்படியா, அப்ப நான் உனக்கு மட்டும் ஏன் தெரியுமா கிடைக்குது, அதுதான் காரணம் என்று ஒரு பொறாமைக்கு வந்துட்டா அப்புறம் வஞ்சகம் தானே வரும். அந்த இடத்துல வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க வஞ்சகத்தை தவிர? இது நான் சொன்னபடி கல்வி நிறுவனங்கள்ல இருந்தே வளர்த்தெடுக்கப்படுது. அறிமுகத்துல சொன்னீங்க, சண்டைன்றது பள்ளியில மாணவர்கள் போட்டுக்குவோம், நானும் தான் போட்டிருக்கேன் சண்டை. ஒரு பையனெல்லாம் வகுப்பறையிலே வச்சு அடியில வகுப்புலயே 6வது வகுப்பு படிக்கும் போது வகுப்பறையிலே வச்சு ஒருத்தனுக்கு பல்ல உடைச்சிட்டேன். ரொம்ப ஒரு கடும் முரட்டுத்தனம் உண்டு. அது ஒரு அப்ப விளைவருக்கு அவனுக்கு அப்படியே ரத்தம் சொட்டுது பாவம். அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா மருத்துவமனைக்கு எல்லாம் போயிட்டு, ஆனா அவன் சொல்லல. ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். நான் சும்மா அவங்க வந்து நான் போய் அடிக்கல, சண்டை போட்டுக்கிட்டோம். அதுல நான் அப்புறம் இன்னும் இதே போல ஒரு 7வது 8வது படிக்கிற போதும் இன்னொரு பையனை வெளியில வச்சு அவன் வம்பிழுத்துட்டே இருந்தான்னு போட்டு குத்தி எடுத்தாச்சு. அதன் பிறகு நான் கல்லூரிக்கு பிறகெல்லாம் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு எல்லாம் துரத்தி எல்லாம் அடிச்சது. வெளியில வரும்பொழுது கூட்டமா நின்றுட்டு, அது அந்த இதுல அரசியல் ஈடுபாட்டுல இருக்கும்போது மாற்று கருத்து உள்ளவங்க அந்த பொறுக்கி போயிலுங்க. அந்த ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, நான் வந்து ஒரு ஒரு நிகழ்வு நடத்துறேன், ஒழுங்கா நடத்தணும்னு அந்த துறை சார்ந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு ஆடிட்டர் ஒருத்தர், என்னோட நண்பர் தான், அவரு ரமணியன், அவர் தவறிட்டார். அவரை வந்து நான் பிகாம் காமர்ஸ் அந்த வணிகத்துறையோட நிகழ்வு பொறுப்பாளர் நான் நடத்துறேன். அவர் ஒரு அருமையான மனிதர். அவர் வந்து சிஏ ஐசிடபிள்யூ 2 ஃபைனல் முடிச்சவர். அவர் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த ஊதாரிங்க வந்து பின்னாடி கத்துது.
பொறுக்கி போயிடுங்க. சும்மா கத்துறது அது. யாராருன்னு பட்டியல் எடுங்கப்பா அப்படின்னு நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல. ஆமா. பேர் பட்டியல் எடுத்துட்டு அவனை யாரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. அடி சாலையிலே வச்சு அடியான. அது வந்து அப்போ கல்லூரி படிக்கிறப்ப நடந்தது. அது ஒரு இதெல்லாம் தான் பகை உணர்ச்சி. இப்ப அடிச்சது தீர்வு இல்லை. அது இப்ப புரியுது. அவங்களை அடிச்சு என்ன பண்ண, நமக்கு அந்த வயதுல அதுதான் தோணுச்சு, அதை நம்ம செஞ்சுட்டோம். ஆனா எதற்காக செஞ்சோம்னா, ஒரு துறையில ஒருத்தர் வந்து ஒரு துறை விற்பனர் ஒருத்தர் வந்து பேசுறாரு. நம்ம 3ஆம் ஆண்டு முடிச்சுட்டு வெளியில போறோம். அடுத்து என்ன படிக்கிறதுன்றது எல்லாருக்கும் அக்கறையான கேள்வி. என்ன படிக்க போறோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றப்ப ஒருத்தர் வர்றாரு. வந்து இல்லப்பா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பேசுறாரு. பின்னாடி உட்காந்துட்டு உய் உய் உயின்னு கத்துறது. அப்ப என்னன்னா இவனுக்கு பொறாம நம்ம மேல. ஏன் பொறாம வருது? உனக்கும் சேர்த்து தானே பேசிட்டு இருக்கிறோம். அது புரிய வைக்க முடியுமா அதுகளை அப்படின்ட்டு. அப்போ ஒரு கல்லூரியில இந்த அளவு இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த அடிதட்டி நடந்து இல்லையா, அந்த பசங்கள்லாம் அப்புறம் நல்ல பழக்கம் எனக்கு. அதுக்கப்புறம் முன்னையும் பழக்கம், அதுக்கு பிறகும் அவங்களோட எல்லாம் நல்லா தான் ஒரு ஆமா. அது அந்த காலத்துல அடுத்த நாளே சண்டை போட்டுக்கும் அடுத்த நாளே சேர்ந்துருவோம். அது ஒன்றும் பகையெல்லாம் மாறல. அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் நம்ம சேர்ந்தாச்சு, அவங்களும் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க. அது சாதாரணமா பேச்சுடையில இல்லமாப்ல சாரிடா அது ஏதோ அப்படின்ட்டு நானும் சொல்ல அவனுங்களும் சொல்ல அது முடிஞ்சு போச்சு. இப்படிதான் இருந்துச்சு கடந்த காலத்துல வந்து. இப்ப நம்மளும் ஒன்றும் அப்படியே கோபமே வராத ஆள் எல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப அதிகமா தான் வரும். அது வரைக்கும் வரல. வந்துச்சுன்னா நேரம் இப்படிதான் இடைநிலைன்னு எனக்கு ஒண்ணு இருக்காது. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாதுல்ல, ஒரு எதிரியா பாக்குறது கிடையாதுங்க. ஒரு மாற்று கருத்து அந்த வயதுக்கே உரிய திமிரு எனக்கு இருந்தது, அவனுக்கு இருந்தது. அதுல நான் ஒரு ஒழுங்குக்கான திமிரு எனக்கு இருந்தது. அதை குலைக்கிறதுக்கான திமிரு அவனுங்களுக்கு இருந்தது. வாடா போட்டு பாத்துரலான்ட்டு இந்த அளவுல தாங்க இருந்துச்சு முன்பெல்லாம். இப்பெல்லாம் இப்படி சண்டை போடுற வீரம்லாம் யாருக்கு கிடையாது. இப்ப வெறும் வஞ்சகம் தான். நேர எதிர்த்து நிக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் துணிச்சல் கிடையாது. வஞ்சகம் தான். உடன் இருந்து வஞ்சகம். அது எங்க இருந்து வருதுன்னா, ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே ஒரு தொழில் நிறுவனம்னா அந்த தொழில் நிறுவனம் வளரணும்னு எல்லாரும் உழைக்கணும். அதுல ஒருத்தர் சிறப்பா வராருன்னா அவரை போல நம்மளும் இருக்கணும், அதை கத்துக்கணும்ன்றது கிடையாது. அந்த தொழில் நிறுவனத்துக்குள்ளேயே வஞ்சகம் ஒருத்தருக்கு ஒருத்தர். பணியாளர்களுக்கு இடையில வஞ்சகம், உரிமையாளருக்கும் பணியாளர்களுக்கு இடையில வஞ்சகம், குடும்ப கட்டமைப்புக்குள்ள இது, ஒரு பள்ளின்னா மாணவர்களுக்கு இடையில இது. கூட இருக்கிறவங்க தனித்தன்மையோட வெளிப்படுறாங்கன்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். நம்முடைய தனித்தன்மையை நாம வளர்த்துக்குவோம். அந்த அடிப்படையான இயல்பு வந்து இன்னைக்கு கிடையாது, குறைஞ்சிருச்சு, ரொம்ப மிக குறைவா இருக்கு. இதனால வஞ்சகம் தலை தூக்கி ஆடுது. எங்க யார் என்ன செய்வாங்கன்னு தெரியலன்ற அளவுக்கு அது ஒரு இடர் மிகுந்த சூழல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நெறிப்படுத்தி கொள்வதற்கு தான் நமக்கு அந்த பகை நீங்கல் இயல்ல வழிமுறைகள் காட்டப்படுது. நன்றிங்க. ஆமா, அதுல நமக்கு நிறைய மறைமொழிகள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் இருக்கு. எது பகை, எல்லாமே பகை கிடையாது. நம்ம இப்ப சொல்ற மாதிரி பசங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கும் தீர்ந்து முடியும், அது அடுத்த நாள் தீர்ந்து போயிடும். ஆனா அதை வஞ்சகமா போடுறப்ப அதோட விளைவுகள் வந்து நம்ம கற்பனைக்கும் எட்டாத மாதிரி இருக்கு. கூட இருந்துகிட்டு பண்றவங்க அவ்வளவு பண்றாங்க. ஆனா இது எல்லாம் இருந்தாலும் நமக்கு இறுதியா இருக்கிறது வந்து ஐயனோட காப்பு. அந்த காப்புல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நெறிப்பட்டு நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எப்படி வாழலாம், எப்படி வேணுமா வாழலாம் அப்படிங்கறதுதான் கிடையாது. நீங்க எதனால இந்த நோயெல்லாம் தீருது அப்படின்னு நீங்க ஆரம்ப காலத்திலேயே ஒரு ஒழுங்கு வந்தா தீர்ந்தது. ஒழுங்குக்குள்ள இருந்தோம்னா நீரிழிவு நோய் தீர்ந்துருது, ஒழுங்குக்குள்ள இருந்தா இந்த நோய் தீர்ந்துருது. அதுக்கான என்ன தீர்வோ அதுக்கான சில மருந்துகள் உட்கொள்ளணும். சில நேரங்கள்ல வாழ்க்கை நெறிமுறைகள்ல வாழ்க்கை நெறிப்பட்டு வாழ்ந்தாலே நிறைய தீர்ந்து போயிடும். நீங்க சொன்ன மாதிரி அந்த வெறுமனே வந்து உடம்பு எல்லாமே பார்த்துக்கணும், தன்னைத்தானே சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கான ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்குக்குள்ள வந்துடணும். அந்த ஒழுங்குக்குள்ள நம்ம வந்துட்டா நம்ம காப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் விலைக்கு சொல்லியிருக்கீங்க. அது பல பாடங்கள்லயும் பல உரைகளையும் வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இப்ப நம்ம
நீங்க சொன்ன மாதிரி இந்த 2020க்கு அப்புறம் புரட்சி ஒரு உச்சத்துக்கு போய் தனித்தனியா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இருந்து அதுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இவ்வளவு இருந்தாலும் நமக்கு அதுக்கான விலகி வர்றதுக்கு இல்ல ஐயனோட அம்மையோட காப்பரனுக்குள்ள போயிடுறோம் அப்படிங்கிறது இந்த பாடத்தின் நிறைவுல ரொம்ப, அதுவும் குறிப்பா அந்த பகை நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு இருக்கு, எது அச்சம், எது வஞ்சகம், எது துரோகம், எப்படி அந்த பகுத்து பகுத்து புரிஞ்சுக்குவாங்க, பகை உணர்ச்சி எப்படி வருது, எது பசப்பறிவு அப்படிங்க எல்லாம் விளக்கிட்டு கடைசியா முடிக்கிறப்ப அதுல என்ன சொல்லியிருப்பீங்கன்னா இது எல்லாத்தையும் இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி போறப்ப கடைசியா இருக்கிறது ஐயனோட காப்பு தான். அதுதான் இந்த ஐநருடைய காப்பு அப்படின்றத ரொம்ப நிறைவா சொல்லியிருப்பீங்கன்னா இதுல கடைசியா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்கன்னா இந்த ஐநெறி காப்பு நமக்கு எப்படி காப்பா இருக்கு பகை நீங்கி வாழ்வதற்கு அப்படிங்கிறது? நிச்சயமா அதுதான் மக்களுக்கு வேணும். சிக்கல்கள் எல்லா காலத்துக்கும் உரிய கருத்து. ஊழி காலத்துக்கு என்று உள்ள சிறப்பு கொள்கை என்னன்னா, ஊழிக்கு உடன்படணும். இதுதான் சிக்கல். இப்ப இவ்வளவு மனப்பிறழ்ச்சி இருக்கு. இப்ப மனப்பிறழ்ச்சி அடைந்தவர்களும் இருக்கலாம், இதை கேட்கலாம். இதை ஒத்துக்கணும். நான் எப்பொழுதும் சொல்றது ஒண்ணுதான், தவற முதல்ல ஒத்துக்க பழகுங்க. தவறு செய்யாமலே எல்லாம் யாரும் வாழ்ந்துடல, அப்படிலாம் வாழ இயலாது. முதல்ல ஒத்துக்கணும். பசப்புதல் தான் சிக்கலே. அதாவது ஒரு 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 கருத்து சொல்லப்படுதுன்னா ஒரு பகுதி சரியானதா இருக்கும், இன்னொரு பகுதி பொய்யா இருக்கும். அந்த பொய்யை வச்சு சரியை மறைச்சிடுறது. இந்த பசப்புதல் தன்பகை. இது நிச்சயமாக சொல்றேன், இப்படி பசப்புபவர்கள் மற்றவர்களை ஒருவேளை வீழ்த்திடலாம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா ஒண்ணு கற்பனை கூட பண்ண முடியாது. இது எதுக்கு? நீயும் விழுந்து கூட இருக்கிறவங்களையும் வீழ்த்திட்டு என்ன பண்ண போற? இது ஒரு மனித நிலையே இல்லையே. இது சொல்ல போனா எந்த உயிரினமுமே அப்படி கிடையாது. அதாவது அதோட தேவைக்காக வேட்டையாடும். பசி இல்லைன்னா எதிரில் மான் நடந்து போனா கூட சிங்கம் படுத்துதான் கிடக்கும். சும்மா பாக்குறப்பெல்லாம் போட்டு அதை துரத்திட்டுலாம் இருக்காது. இந்த பசப்புதல் என்ன ஆயிடுதுன்னா, தேவை இருக்கா தேவை இல்லையா அதெல்லாம் இல்லை, எதையாவது ஒரு கண்ணிய குறைபாடான செயல்பாடுகளில் ஈடுபடுறது என்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அப்ப இத முளையிலே கிள்ளி எறியணும். தவறுனா தவறுன்னு ஒத்துக்கணும். எது நடந்ததோ நடந்ததுன்னு சொல்லணும். பல முறை சொல்லியிருக்கோம், உள்ளது உள்ளபடி சொல்லுங்க, உங்களுடைய சொல்லுக்கு நீங்க பொறுப்பு. இதை நான் பலமுறை பலருக்கு சொல்லியிருக்கிறேன், மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு சொல்றீங்கன்னா அதுக்கு நீங்க பொறுப்பு. நான் அப்படி சொன்னேன், ஆனா அதுல பாதி மறைச்சிட்டேன், பாதி தான் சொன்னேன் அப்படின்றத உனக்கு தெரியாதா? இது உனக்கு நீயே பகை. இதுதான் செய்தி. இது நீ மற்றவர்களுக்கு அப்புறம் தான் பகையாகிற. உனக்கு நீ பகை. உள்ளது உள்ளபடி சொல்லணும். உள்ளது உள்ளபடி சொல்லும் பொழுது, இல்லையே இது தவறா இருக்கு, இதை ஏன் செய்த அப்படின்னு கேட்டா அப்ப தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல இது தவறு இல்லை, நான் செய்தது தவறு இல்லைன்னா உன் வழியில நீ போறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. உன் வழியில நீ வாழலாம். இந்த பசப்பிக்கிட்டு பொருந்தாத சூழல்களை மேலும் மேலும் வளர்த்தெடுத்தா சூழலுக்கு எடுத்து கடைசியில நீ கெட்டுற. சில நேரம் முதல்ல நீ கெட்டுற. சூழல் நல்லா இருக்கு, இதுல என்ன நடந்தது? அழிக்கிறதுக்குன்னா பிறந்து வந்தோம் நம்ம. ஒரு சூழலை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு பிறவி இருக்க முடியுமா? எல்லாரும் வாழ்றதுக்கு தானே வரோம். அப்போ அந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? இந்த பசப்புதல்ல இருந்து வெளியில வந்தாலே சிக்கல்களாக தீர்ந்து பகை உணர்ச்சின்றே ஒண்ணு அழிஞ்சு போயிடும். உள்ளது உள்ளபடி பேசணும். மாற்று கருத்துனா மாற்று கருத்துன்னு சொல்லணும். ஒத்து வந்தா இருக்கணும், ஒத்து வரலன்னா இடைவெளி ஏற்படுத்தும். நான் இன்னும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போங்கன்னு சொல்லல. இடைவெளி, ஒரு இடைவெளி. அவரவரோட இடத்தை மதிக்கணும். ஒருத்தர் வஞ்சகம் செய்யாத சூழல் அப்பதான் வரும். பசப்புறதுனாலதான் அது வளர்ந்துடுது. இவங்க உடன்பாடு இல்லாத சூழல்ல இருக்கிறாங்க, உடன்பாடு இல்லை அப்படின்றது தொடர்ந்து அது ஒரு அழுத்தம் மாதிரி. அப்போ ஒருத்தர் தூண்டிக்கிட்டு, உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டு பொய்யா பேசுறது, எல்லாத்தையும் மறைக்கிறது,
ஒரு கட்டத்துல அது தலைக்கு மேல போயிடுது. அதனால பசப்புதலை முதல்ல நிறுத்தணும். உள்ளது உள்ளபடி பேசி பழகணும். தவறுனா தவறுன்னு சொல்லணும், இல்ல சரின்னா அதுக்காக நேர்மையா வாதிடணும். நேர்மையாக வாதிட்ட பிறகும் ஒத்து வரலையா, ஒரு இடைவெளி ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் மீண்டும் என்னன்னா, கண்ணியமா நடந்துக்கணும். தன்மரியாதையை விட்டு கொடுத்துடக்கூடாது. மரியாதையே இல்லாத செயல்களை செஞ்சுட்டு அந்த முகத்தை எப்படி கண்ணாடியில பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியுதா? முடிஞ்சா ரொம்ப சிக்கல். அது ரொம்ப சிக்கல். அது தீவிரமான மனநோய். அது அந்த முகத்தை பார்க்க முடியுதா கண்ணாடியில? ஒரு கண்கண்ணியமே இல்லாத செயல்களில் ஈடுபட்டுட்டு எப்படி முகத்தை பார்க்க முடியும்? யார் முகத்துல முழிக்க முடியும்? அந்த உணர்ச்சி நுட்பத்தை விட்டு கொடுத்துருச்சு சமூகம். நான் பல முறை சொன்னது போல, ஒரு குழந்தைக்கு எந்த திரைப்படத்தை காட்டணும்னு ஒரு வரம்பு இருக்கு. ஒரு குழந்தை, சிறுவனோ சிறுமியோ எந்த காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்கு. இன்னைக்கு அது ஏதாவது கடைபிடிக்கப்படுதா? குடும்பமே உட்காந்து எதை பார்க்குது? இந்த காட்சிகள்ல ஆணும் பெண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் நியாயம். இங்க இயல்பா உறவாடுறது குற்றம். இது நியாயம், அது குற்றம். இப்போ ஒவ்வாத உணவு இருக்கு, அதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னா அது ஒரு விடுதலைக்கு எதிரான கருத்து. ஆனா ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையிட்டு சாலையில கிடக்கிறதோ, ஊதாரித்தனத்தில் ஈடுபடுறதோ எந்த சிக்கலுமே கிடையாது. பொருந்தாத உணவு சாப்பிடாதீங்கன்னா சொல்றவங்களை பார்த்தா கேலியா இருக்கு, கிண்டலா இருக்கு. ஆனா இது ஒரு சுத்தமா ஒரு அறிவை கெடுக்கக்கூடிய பழக்கங்களை எளிதா நடைமுறைப்படுத்த முடியுது இன்னைக்கு சமூகத்துல. அப்ப என்ன பொருள் இதுக்கு? இது ஒரு வாழ்க்கையாது? இப்படி இருக்கு, சரி, இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? அதை ஒத்துக்கணும் இல்லையா? அதை ஒத்துக்கலாம்னா எது தடுக்கிறது? இந்த பசப்பி பழகினவங்களுக்கு அது சிக்கல். அதனாலதான் நம்ம தெளிவா சொல்றோம், பசப்புதல் தான் பகை உணர்ச்சிக்கு தொடக்கமே. நீ உள்ளது உள்ளபடி பேசிட்டு இருந்தா பகை, தன் பகையே வராது. அப்ப மற்றவர்களோட பகைன்றது கற்பனையிலே இருக்காது. சரியோ தவறோ நான் இப்படித்தான் என்று வெளிப்படுத்துறவங்க யாருக்கும் பகையாக மாட்டாங்க. தன்மரியாதையோட இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு இது தவறுன்னு படுதுங்க, எனக்கு இது சரி. உங்களுக்கு ஏதாவது இதனால சிக்கல் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன், இல்லைன்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் காலகாலமா மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படிதான் தனித்தன்மை வளரும். இல்லை எல்லாரும் ஒத்துக்கிறது தான் செய்யணும்னா அப்ப எல்லாமே ஒண்ணு தானே. 600 கோடி மனிதர்களும் ஒரே செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இறைவன் படைக்கல, தனித்தன்மைகளை தான் படைக்கிறான். தனித்தன்மைகளுக்கு இடம் இல்லைன்னா நீ உன்னோட இடத்த தேர்வு பண்ணிட்டு அங்க தனித்தன்மையை வளர்த்துக்க. தனித்தன்மையை வளர்த்துக்க. யாரு வேணான்னு சொன்னா? அதுக்கு இறைவனே அருள்வானே. மாறாக பொறுக்கித்தனம், ஊதாரித்தனத்தை தனித்தன்மைன்னு நினைச்சுக்கிட்டா பசப்பிறதை தவிர என்ன வழி இருக்கு? பசப்பிதான் ஆகணும். ஏன்னா உள்ளதை சொல்ல முடியாதே. இதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் இதைதான் நினைச்சேன், இதைதான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன பண்றாங்க? பசப்புறாங்க. பசப்பும் பொழுது பகை உணர்ச்சி வளர்ந்துருது. தன் மீதே தனக்கு மரியாதை இல்லாம போயிடுது. தனக்கு தானே பகையாய்க்கிறாங்க. சூழல உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருமோன்னு சூழலையே பகைச்சுக்கிறாங்க. தெரியும் பொழுது பகையாவே ஆயிடுது அது. அப்புறம் வஞ்சகம் தான். இதுதான் படிநிலை வளர்ச்சி அடையுது. அதுதான் நம்ம அந்த இயல்ல இப்ப நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன். அது ஆனா ரொம்ப செறிவான இலக்கணங்களாக வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே பசப்புதலை பற்றி புரிந்து கொண்டாலே போதும், எல்லாவற்றிலிருந்தும் நீங்கலாம். எந்த விதமான எல்லைக்கு சென்றிருந்தாலும், எவ்வளவு பாவங்களில் ஈடுபட்டிருந்தாலும், அது பாவங்களுக்கு ஆட்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு மீட்பு வேணும். பாவங்களுக்கெல்லாம் அடிப்படையான தூண்டுதலா இருப்பவர்களுக்கு எல்லாம் மீட்பு கிடைக்க கூடாது. அப்புறம் இங்க மனிதர்கள் நம்மளாம் வாழ முடியாது. பாவங்களுக்கு அறியாமல் ஆட்பட்டுட்டேன் அல்லது என்னோட உணர்ச்சி தடுமாற்றத்தினால ஆட்பட்டுட்டேன் என்பவர்கள் மீட்கப்படணும். இப்ப என்ன வேலை நமக்குலாம் என்ன வேலை? எனக்கோ என் மாணவர்களுக்கோ என் கருத்தை உண்மையா பின்பற்றவங்களுக்கோ என்ன வேலை? இதான் வேலையே இதுதான் வாழ்நாள்ல. அவர்கள் மீண்டு வரணும். ஏன்னா அவங்க ஆட்பட்டவங்க. அவங்களுக்கு அது ஒரு அடிப்படை நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு இந்த வலைப்பின்னல்ல சிக்கினது நிறைய பேர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் மீண்டு வரணும்.
வேறு சில கூட்டம் இருக்கு. அது அது பாவத்தை பாவத்தோட ஊற்றுக்கண்ணா இருக்கும். அந்த ஊற்றுக்கண்ணெல்லாம் தூர்ந்து போகும். பார்க்க தான் போறோம் நம்ம. ஊழி காலத்துல இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அதெல்லாம் எப்படி அழியுதுன்னு பார்க்க தான் போறோம். அப்ப நம்ம இது அந்த நூல் யாருக்கானதுன்னா, ஏற்கனவே நெறிப்பட்டு இருப்பவர்களுக்கு அல்ல. தவறு செய்தவர்கள், குற்றம் செய்பவர்கள், பாவத்துக்கு ஆட்பட்டவர்கள், இவர்களுக்கு மீட்புக்கான நூல் தான் இது. ஏற்கனவே நெறிப்பட வாழ்பவர்களுக்கு இது ஒரு கருவி, ஆயுதம். இது இறைவன் வழங்கிய ஆயுதம். அது மேலும் மேலும் உன்னுடைய நெறியை நீ கூர்த்திட்டிக்கொள். மேலும் மேலும் இந்த நூலில் உள்ள கருத்துகளால் உன் அறிவை செறிவாக்கு. நீ நிம்மதியா இருக்கிறது இல்லை. இங்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிட்டு உன் சூழலை மேம்படுத்து. சூழலில் இருப்பவர்களை மீட்டெடு. அதற்கான வழிமுறைகள் இந்த நூலில் இருக்கின்றன என்பதுதான் இந்த உரையாடலின் இறுதியில் நான் சொல்ல விரும்பும் கருத்து. ரொம்ப நன்றிங்க சார். நீண்ட உரையாடல்னாலும் நீங்க பல முறை பல இடங்களா சொல்லியிருந்து உள்ளபடி சொன்னாலே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா அப்படி மட்டும் இருந்துட முடியாது. சூழல்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது மற்றவர்கள், நீ நல்லா இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீ பார்க்கணும். அவங்களுக்கு இல்ல சூழல் சீரழிஞ்சு இருக்கனாலும் அதை நம்ம சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நிறைவா விளக்கி இருக்கு இந்த பகை நீங்கள் இயல். அதை பற்றி ஒரு உரையாடல் ரொம்ப எளிமையா நம்ம சிரிச்சுக்கிட்டே சில இடங்களை பேசினாலும் சிக்கல், சூழல்ல சிக்கல் அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் நீங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி வளர்ந்து இருக்கு, ஊழியின் போக்குல அதையும் பொருத்தி சொல்றப்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நமக்கு காப்பு இருக்கு. அதுக்கான நெறிப்படுறது மாண்பர் கூட்டம் மீண்டு வாழ்வதற்கான எல்லா காப்பு அரண்களும் இந்த நூல்ல இருக்கு. ஐநெறி கொள்கையா வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லா புரியுதுங்க சார். இந்த உரையாடல்ல கலந்துகிட்டு விளக்கத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றிங்க. மிக்க நன்றி செவ்வேள். உரை கேட்போர் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம்.